ரைட். ஸோ லாஸ் ஆஃப் மோஷனோட லெக்சர் 2ல இருக்கும். குயிக் ரிவிஷன் லெக்சர் 2ல இருக்கும். நேத்து கனெக்டட் பாடி பத்தி பேசணும். இன்னைக்கு அதாவது நேத்து கான்டாக்ட் பாடி பத்தி பேசணும். இன்னைக்கு கனெக்டட் பாடி பத்தி பேச போறோம். ஃபர்ஸ்ட் பாடி ஆஃப் மாஸ் இங்க ஒரு மாஸ் இருக்கு. இங்க ஒரு மாஸ் இருக்கு. M1 M2 ரெண்டு மாஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது Fன்ற ஃபோர்ஸ் கொடுத்து இந்த பாடி ரெண்டுத்தையும் புல் பண்றேன். நான் சவுண்ட் கம்மியா வச்சுக்கோ. ரைட்டா? டைரக்ஷன் ஆஃப் ஆக்சலரேஷன் இந்த பக்கமா இருக்கும். டைரக்ஷன் ஆஃப் ஆக்சலரேஷன் இந்த பக்கமா இருக்கும். உங்களுக்கு தெரியுமா? இதுதான் ஸ்ட்ரிங். ஸ்ட்ரிங்னா ஒரு கயிறு மாதிரி ஸ்ட்ரிங். நீங்க படிக்கும் பொழுதே உங்க கொஸ்டின் பேப்பர்ல ஸ்ட்ரிங் இஸ் மாஸ்லெஸ்னு ஒரு வார்த்தை கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ஸ்ட்ரிங் இஸ் இன்எக்ஸ்டென்சிபிள், இழுக்க முடியாத, லப்பர் பேண்ட் மாதிரி இழுக்க முடியாது, அந்த மாதிரி தான் ஸ்ட்ரிங் கொடுப்பாங்க. அப்படி இருந்ததுன்னா இந்த M1 M2 மேல ஒரு டென்ஷனை கொடுக்கும். M2 இந்த M1 மேல அதே டென்ஷனை திருப்பி கொடுக்கும். ஃபர்ஸ்ட் பாடிக்கு FBD எழுதலாமா? F ரைட்ல இருக்கு, T லெஃப்ட்ல இருக்கு, ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் ரைட்ல இருக்கு. உங்களுக்கு தெரியுது இல்லையா FBD எழுதுறதுக்கு? F minus T equal to M1A. ரெண்டாவது T ரைட்ல இருக்கு. செகண்ட் பாடி மட்டும் பாரு, T ரைட்ல இருக்கு, ஈக்குவல் டு M2A. இந்த T போயிடுச்சு. டைரக்டா ஆக்சலரேஷன் வேணும்னா F by M1 plus M2. அவ்வளவுதான். இங்க ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கிறீங்க. அந்த ஆக்சலரேஷனை கொண்டு போய் இந்த ஏல சப்ஸ்டியூட் பண்றீங்க. அதனால டென்ஷனை கண்டுபிடிக்கிறீங்க. ரைட்டா? சார் ஒரு சம் மாதிரி போட்டு காமிக்கல, எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா புரியறதுக்காக. இப்போ இது 2 பிளாக் சிஸ்டம் நிறைய டைம் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க, பார்த்துங்க. இங்க ஒரு பாடி இருக்கு 20 kg, இங்க ஒரு பாடி இருக்கு 10 kg. நான் 30 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுத்து புல் பண்றேன். ஃபைண்ட் த ஆக்சலரேஷன் அண்ட் டென்ஷன் ஒரு கேள்வி உங்களை பார்த்து கேட்குறேன். அப்போ இங்க ஒரு டென்ஷன் இருக்கு, இங்க ஒரு டென்ஷன் இருக்கு. டைரக்ஷன் ஆஃப் ஆக்சலரேஷன், ஃபோர்ஸ் எந்த பக்கமா இருக்கோ அதுதான். இப்பதான் கத்து கொடுத்தேன். ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு நெட் ஃபோர்ஸ் பை நெட் மாஸ், டோட்டல் ஃபோர்ஸ் பை டோட்டல் மாஸ். அதனால 30 by 30, ஏன்னா 20 plus 10. அப்ப ஆக்சலரேஷன் 1 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். டென்ஷன் வேணும்னா இந்த டயக்ராம் மட்டும் பாருங்க. T equal to M2A. ஒருவேளை இது M2 இருந்ததுன்னா 20, ஏக்கு பதிலா 1, அப்ப 20 நியூட்டன். ரைட்டா? ரொம்ப ஈஸியா சம் கேட்பாங்க, இப்படிதான் கேட்பாங்க. கத்துக்கிட்டீங்களா? அதே மாதிரி 3 பிளாக் பேச போறோம். 3 பிளாக் எனக்கு கொஞ்சம் ஐடியா சொல்லுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். 3 பிளாக் பார்த்துருமா? ஒரே நிமிஷம். எபி குட் ஈவினிங். சார் எப்படி இருக்கு? நல்லா தான் சார் இருக்கேன். நல்லா தான் இருக்கியா? நீண்ட நாட்களுக்கு பிறகு அதனால கேட்டேன். ஹெல்த்லாம் பரவாயில்லையா? எக்ஸாம் எப்படி எதுனா? நல்லா இருக்கேன் சார். சூப்பர். அம்மா சொன்னாங்க நல்லா எழுதிருக்கேன்ட்டு. ரைட். ஸோ இன்னிலேருந்து கிளாஸ் கவனிங்க. கம்ப்ளீட் 11th and 12th ஃபாஸ்ட்டாக கற்றுக்கலாம். தெரியுதா? எப்போவுமே டைம் வந்து 5:30 7 வரைக்கும் ரெடி ஆயிரு. ரைட். ஓகே சார். சரிப்பா, நல்லா ஒர்க் பண்ணு. அடுத்தது 3 பிளாக் சிஸ்டம் பாருங்க. ஃபர்ஸ்ட் பாடி, செகண்ட் பாடி, தேர்ட் பாடி. எஃப்ன்ற ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துருக்கேன். இங்கே M1, இந்த இடம் M2, இந்த இடம் M3. ரைட்டா? கவனமா கவனிங்க. ஃபர்ஸ்ட் பாடி செகண்ட் பாடி மேல கொடுக்கக்கூடிய டென்ஷன் T1, அதே T1 தான் இங்கேயும் இருக்கும். செகண்ட் பாடி தேர்ட் பாடி மேல கொடுக்குற டென்ஷன் T2, திரும்ப அதே தான் T2 தான் கொடுக்கும். ரெண்டு பிளாக்குக்கு நடுவுல ஒரு ஸ்ட்ரிங் இருந்தா அது ஒரு டென்ஷன் இருக்கும். அடுத்த ரெண்டு பிளாக்குக்கு நடுவுல இன்னொரு டென்ஷன் இருக்கும். உங்களுக்கு புரியுதா? இந்த டென்ஷனும் ஈக்குவலா இருக்கணும்னு அவசியம் இல்லை. சத்தியமா ஈக்குவலா இருக்காது, அந்த மாச பொறுத்தது. அதே மேல பாத்தீங்கன்னா ரெண்டு பிளாக் தான் இருக்கு. அப்ப ரெண்டு பிளாக்னா இந்த டென்ஷன் என்னவா இருக்கோ அதே டென்ஷன் தான் இதுவாகவும் இருக்கும். அவ்வளவுதான். இதே 3 பிளாக்னா ரெண்டு டென்ஷன், 2 பிளாக்னா ஒரு டென்ஷன். ரைட்டா? அப்ப டைரக்ஷன் ஆஃப் ஆக்சலரேஷன் கவனமா கத்துக்கோங்க. இந்த பக்கமா இருக்கா, இந்த பக்கமா இருக்கா? உன்கிட்ட ஆக்சலரேஷன் கேட்டா ஈக்குவேஷனே எழுதாத, F by M1 plus M2 plus M3 அவ்வளவுதான்.
டோட்டல் ஃபோர்ஸ் பை டோட்டல் மாஸ். டோட்டல் ஃபோர்ஸ் பை டோட்டல் மாஸ். இப்போ M1க்கு FBD எழுதுங்க. M1 எல்லாரும் கவனி. M1 F ரைட்ல இருக்கு, T1 லெஃப்ட்ல இருக்கு, ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். M2 கேர்ஃபுல்லா கவனி. T1 ரைட்ல இருக்கு, T2 லெஃப்ட்ல இருக்கு, M2A. M3 பாருங்க, T2 மட்டும் தான் இருக்கு, M3A. அவ்வளவுதான். ஆக்சலரேஷன் கண்டுபிடிச்சிட்டேன். உன்கிட்ட T2 கேட்குறேன், அந்த ஆக்சலரேஷன் நீங்க சப்ஸ்டியூட் பண்ணி T2 கண்டுபிடிக்கிறேன். T1 கேட்குறேன், ஆக்சலரேஷனையும் T2வையும் சப்ஸ்டியூட் பண்ணி T1 கண்டுபிடிக்கிறேன். இல்லைன்னா ஆக்சலரேஷனும் Fஐயும் சப்ஸ்டியூட் பண்ணி T1 கண்டுபிடிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு உனக்கு ஈக்குவேஷன் எழுத தெரிஞ்சா போதும், ப்ராப்ளம் நீ ஈஸியாக சால்வ் பண்ணிடுவே. ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கணும், ஈக்குவேஷன் எழுத தெரியணும். அந்த ஏ கண்டுபிடிச்சு அங்கே போயிட்டு என்ன பண்ணுறோம், ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணணும். ரைட்டாப்பா? இதில் ஒரு சம் போட்டு காமிக்குவா, அப்போதான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஃபர்ஸ்ட் பிளாக், செகண்ட் பிளாக், தேர்ட். சொல்லுப்பா. சார் இதுல வந்து லைக் கனெக்டட் பாடிஸ்ல எங்களுக்கு இன்ஸ்டிடியூட்ல அது ஒரு இது மாதிரி சொல்லி கொடுத்தாங்க. அது என்ன பண்ணனா லைக் நம்ம எந்த பிளாக் நடுவுல டென்ஷன் எடுக்கிறோமோ அது வந்து அதோட லெஃப்ட் சைடு ரைட் சைடு டிவைட் பண்ணிட்டு ஃபோர்ஸ் இன்டு லெஃப்ட் சைடு இன்டு ரைட் சைடு மாஸ் பிளஸ் ஃபோர்ஸ் ஆஃப் ரைட் சைடு இன்டு லெஃப்ட் சைடு மாஸ் டிவைட் பை டோட்டல் மாஸ் பண்ணி கண்டுபிடிக்க சொன்னேன். அது யூஸ் பண்ணலாமா சார்? இல்லைம்மா, நீ சொல்றது எனக்கு புரியுது. இப்போ நம்ம செய்யறது தான் அவங்களும் வார்த்தையா சொல்றாங்க. கவனமா கவனிங்க. இப்போ நீ என்ன கேட்டிருக்குன்னா, இந்த டென்ஷன் வேணுன்றமா, இந்த T1 இது T1 எடுத்துக்கலாமா, இது T2 இது T2 எடுத்துக்கலாமா, ஃபோர்ஸோடது 60 நியூட்டன் எடுத்துக்குவா. ரைட். இப்போ நீ பதில் சொல்லுமா, எனக்கு ஏ வேணும். ஏ எப்படி கண்டுபிடிக்க சொன்னாங்க? சார் ஏ வந்து ஃபோர்ஸ் பை டோட்டல் மாஸ் தான். அது எப்பயும் போல அதே தானே? சார் ரைட் பை. இப்போ ஒருவேளை நல்ல ட்ரிக்காக இருந்தால் நம்மளும் கற்றுக்கலாம். 60 by 1 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். ரைட் பை. விஷயத்தை இப்போ T1 எப்படி கால்குலேட் பண்ணாங்கன்னு சொல்லு. T1 வந்து எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா 60 into 50. 60 into 50. 50-ஆ? ஆமா சார், 30 plus 20 30 plus 20 by divided by 60. divided by 60. அப்போ T1 வந்து 50 நியூட்டன். கரெக்டா? இது எப்படி வந்தது தெரியுதா? கவனமா கவனியே. இப்போ இந்த T1 கால்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிள் ஐடியா சொல்லியிருக்காங்க. இப்போ T1 வேணும் அப்படின்னா, T1 வேணும்னா ஃபோர்ஸோட வேல்யூ 60, தென் இந்த ரெண்டு மாஸையும் ஆட் பண்ணியிருக்காங்க 50, அதனால ப்ராடக்ட் பண்ணிட்டு பை டோட்டல் மாஸ் பண்ணியிருக்காங்க. கரெக்ட் தானே பே? அது எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா இந்த ஈக்குவேஷன்ல இருந்து தான் எடுத்து வந்திருக்காங்க. இங்கே பாருமா, ரைட் சைடில் F இருக்கு, லெஃப்ட் சைடில் T1 இருக்கு, ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் 10 into A. 10 into A கற்றுக்கிட்டியா? இப்போ F மைனஸ் T1 10, ஏக்கு பதில் என்னமா ஃபார்ம்ல? F by M1 plus M2 plus M3 கற்றுக்கிட்டியா? இப்போ இங்கேருந்து F மைனஸ் 10F by M1 plus M2 plus M3 ஈக்குவல் டு T1. இந்த T1 வந்து அந்த பக்கம் போயிடுச்சு, இது வந்து இந்த பக்கம் வந்துடுச்சு. இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணும் பொழுது ஒரே நிமிஷம் M1 plus M2 plus M3 into F minus 10F by M1 plus M2 plus M3. இந்த 10 எந்த நம்பரு? 10 வந்து டயக்ராமில் 10 வந்து M1 தானே? இப்போ டயக்ராமில் 10 வந்து M1. நான் அப்படியே 10ஆகவே வச்சுட்டதுனால உங்களுக்கு புரியல. அப்போ இந்த இடம் M1A, M1A. அப்போ இந்த இடம் M1ஆமா? அப்போ இந்த இடமும் M1ஆ? ஓகே. இப்போ இந்த M1Fும் இந்த M1Fும் போயிடுச்சு. இப்போ உனக்கு புரிஞ்சிருச்சா? இந்த M2 plus M3 ஆட் பண்ணி டோட்டல் மாஸால டிவைட் பண்ணணும், நமக்கு என்ன கிடைச்சிருது? T1 கிடைச்சிதா? விஷயத்துக்கு கிளியரா? ஓகே ஓகே சார். அந்த ஃபார்முலால இருந்து தான் சொல்லியிருக்காங்க. என்னன்னா இதை ஃபைனல் ஈக்குவேஷன்ல ப்ராப்ளம் சால்வ் பண்ணும் பொழுது கேர்ஃபுல்லா கவனிப்பா எல்லாருமே. இந்த T1 வேணும்னா இந்த F
இன்ட்டு இது ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் m1 plus m2 அதாவது m1 plus m2 by m1 plus m2 plus m3 இன்ட்டு எஃப்மா கரெக்டா? ஆக்சுவலாக ஃபார்மில் ப்ராப்ளம் சால்வ் ஆமா பண்ணுறதுக்கு சார். இந்த மாதிரி கற்றுக் கொடுத்துருக்காங்க ரைட். அதை விட ஈஸியாகவே நம்ம சால்வ் பண்ணலாம். கேர்ஃபுல்லாக கவனி. பை இந்த விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. m1 plus m2 by m1 plus m2 plus m3 இன்ட்டு எஃப். இப்போ இந்த சம்மை அதை விட ரொம்ப ஈஸியாகவே நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமா? எந்த மெத்தட் உங்களுக்கு பிடிக்குதோ அதை நீங்கள் அழகாக சால்வ் பண்ணலாம். நமக்கு தேவை டைமை கன்சியூம் பண்ணணும், அவ்வளோதான். இங்கே பாருங்களேன். இப்போ இந்த மாஸ் 30 சொல்லியிருந்தேன், இந்த மாஸ் 20 சொல்லியிருந்தேன், இந்த மாஸ் வந்து 10 சொல்லியிருந்தேன், இந்த இடம் 60 நியூட்டன் ரைட்டா? இது T1, இந்த இடம் T1, இந்த இடம் T2, இந்த இடம் T2 ரைட். பை ப்ராக்டிஸில் உங்களுக்கு எல்லாமே ஓடி வந்துடும். பை என் கொஷின் என்னென்னா, ஆக்சலரேஷன் கேட்டாங்கன்னா நீ ஒன்றும் பண்ணாத. டோட்டல் ஃபோர்ஸ் பை டோட்டல் மாஸ் 30, 20, 50, 10. அதனால 1 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் ரைட்டா? இப்போ T1 கேட்டாங்கன்னா இதை மட்டும் பார்த்துக்கோயேன், ஒன்றுமே இல்லை, டேரெக்டாக ஈக்குவேஷன் அப்படியே போட்டுரு. 60 minus T1 equal to 10 into 1. T1 அந்த பக்கம் போயிடுது, 60 minus 10 50, அவ்வளோதான். நீங்கள் m2 plus m3 by m1 plus m2 plus m3 into f ஈக்குவேஷன் எழுத தெரிஞ்சாலே அந்த ஏவை கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு ரொம்ப ஈஸியாக T1 கிடச்சிரும். அப்படியே T2 கேல்குலேட் பண்ணுவோமா? T2 ஒரு பிரச்சனையும் இல்லை, அது வரைக்கும் பாருங்களேன். T2 equal to 30 into 1 பாருங்க. T2 equal to m3a 30 into 1. இந்த மாதிரி சம் வந்தா நீங்க செகண்ட் பிளாக்கை யூஸ் பண்ணவே தேவையில்ல. ஃபர்ஸ்ட் பிளாக்கை யூஸ் பண்ணி T1 கண்டுபிடிச்சிருங்க, தேர்ட் பிளாக் யூஸ் பண்ணி T2 கண்டுபிடிச்சிருங்க. ஏ ஆல்ரெடி உனக்கு தெரியும், பெருசா போகாத ஒரே ஸ்டெப்ல நம்ம முடிச்சிடலாம் ரைட்டா? ஸோ எப்படி உனக்கு புரியுதோ அந்த மாதிரி சால்வ் பண்ணிக்கும். பட் ஈக்குவேஷன் எழுத தெரியுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரைட்ல இருந்தா பிளஸ், லெஃப்ட்ல இருந்தா மைனஸ், மேல இருந்தா பிளஸ், கீழே இருந்தா மைனஸ். இது ஹரிசாண்டல் பாடின்றதுனால ரைட்டு லெஃப்ட் மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ செகண்ட் பிளாக் ஒருவேளை ஈக்குவேஷன் எழுத சொன்னா கூட நீ எழுதிடுவ. T1 ரைட்ல இருக்கு, T2 லெஃப்ட்ல இருக்கு, ஈக்குவல் டு 20 இன்ட்டு ஏன்னு கற்றுக்கணும் ரைட்டா? இப்போ எல்லாருக்குமே இந்த கான்செப்ட் கிளியரா பாருங்க. அடுத்து போலாமா? புள்ளி சிஸ்டம் போலாமா? உங்களை தான் போய் கேட்குறேன். கனெக்டட் பாடியில் ஓகே தானே சார்? சொல்ல சார் ஒரு சம் பண்ணலாமா சார்? இன்னொரு சம் போலான்றியா? சார். ரைட் பை. ஹேமா குட், இது கோகுல் குட் ஈவினிங் பை. விஷயத்தை இதுக்கு முன்னாடி எப்படி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்க நீ? சார் நான் ஆக்சுவலா லைக் அந்த ஃபார்முலா வச்சு தான் போடுவேன். ஏன்னா நான் வந்து சில டைம் T1, T2 லைக் கரெக்டா ஈக்குவேஷன் எழுத வராது முன்னாடி எனக்கு. ஈக்குவேஷன் எழுதுறது ரொம்ப ஈஸி தானேம்மா. இப்போ கற்றுக்கிட்டியா? எனக்கு வராது சார். இப்போ கத்துக்கிட்டேன். இப்போ அதுலன்னா இப்போ T1 வேணும்னா m2 plus m3 by m1 plus m2 plus m3 into f. ஒரு ஃபார்முலாவை நீ எப்போ பார்த்தாலும் தூக்கிட்டு போயிட்டே இருக்கணும். நான் சொல்றது எனக்கு புரியுதா? ஒரு ஃபார்முலாவை எப்போ பார்த்தாலும் நீ தூக்கிக்கிட்டு போயிட்டே இருக்கணும் இந்த மாதிரி ஃபார்முலாஸ் எடுத்துகிட்டு போகும்போது. பட் உனக்கு ஈக்குவேஷன் எழுத தெரியும்னா உன் ஸ்பேஸ் எல்லாம் அங்கே ஃப்ரீயாக இருக்கும். பிரெயினில் இருக்கக்கூடிய ஸ்பேஸ் எல்லாம் அப்படியே ஃப்ரீயாக இருக்கும். நீ மாதிரி ஜாலியாக போகலாம். என்ன ஈக்குவேஷன் என்ன கேட்குறாங்களோ அதை ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ணி அழகாக சால்வ் பண்ண ட்ரை பண்ணலாம். தெரியுதா? எப்படி உனக்கு கற்றுக்கிட்டியோ அதே மாதிரி கற்றுக்கும். பட் தப்பு பண்ணாத எழுதிட்டு வந்துடும், அவ்வளோதான். ஓகே சார். ரைட் பை. இந்த சம் பாருங்க, எல்லாருமே இந்த சம் ட்ரை பண்ணுங்க பை. யார் சீக்கிரம் சொல்கிறீங்கன்னு பார்க்குறேன், உங்களுக்கே டைம் தரேன் பை. இந்த இடம் வந்து ஒரு 40 kg, இந்த இடம் வந்து ஒரு 30 kg, இந்த இடம் வந்து ஒரு 20 kg, 45 நியூட்டன். ஃபைண்ட் தி ஆக்சலரேஷன் டென்ஷன் 1 டென்ஷன் 2. டென்ஷன் 1 டென்ஷன் 2 ஆக்சலரேஷன். ட்ரை பண்ணுங்க, 15 செகண்ட்ல அந்த சம்ம சால்வ் பண்ணலாம். ஆக்சலரேஷன் 0.5 meter per second square. ஆக்சலரேஷன் எவ்வளோமா? 0.5 1/2 சார். 1/2 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். டோட்டல் ஃபோர்ஸ் பை டோட்டல் மாஸ் கண்டுபிடிச்சிங்க. டென்ஷன் 1 70 sir. டென்ஷன் 1 70, டென்ஷன் 2 Well,
இவ்வளோ நேரமா? டென்ஷன் 2 20 எவ்வளோமா? 20. 20யா? 20 சார். ரைட் பை. நான் என்ன கேட்குறேன்னா, இதுக்கு ஏன் இவ்வளோ நேரம் எடுத்துக்கிறீங்க? இப்போ ஆக்சலரேஷன் கண்டுபிடிச்சிட்டிங்களே, கேர்ஃபுல்லாக கவனி. ஆக்சலரேஷன் கண்டுபிடிச்ச உடனே உன்னோட பார்வை T2ல தான் இருக்கணும். T2னா லாஸ்ட் பாடி. அப்படியே ஒன்றும் பண்ணாத. 40 இன்ட்டு 1/2 அந்த மாஸ் இன்ட்டு 1/2. ஏன்னா M3A லாஸ்டா M3 அவ்வளோதான் T2. அப்போ இது ரெண்டுத்தையும் கரெக்டாக கண்டுபிடிச்சாலே நீங்கள் ஓரளவு க்ளோஸாக ஆப்ஷனுக்கு போயிடலாம்ல. T1 ஒரு வேலை வேணுமா? இந்த பக்கம் ரைட் சைடில் 45, லெஃப்ட் சைடில் T1 20 இன்ட்டு 1/2. இப்போ இங்கே ஒரு 10 கரெக்டா? இப்போ 45 மைனஸ் 10 ஈக்குவல் டு T1. T1 35 தானேம்மா? 70 ஏன் 70 சொன்னீங்க? 35 தான் வருது. 35 Sorry, ஜெயசிகா. sir. 35. தப்பு Yes, sir. பண்ணிருக்கிய. ரைட் பை. சால்வ் பண்ணிக்கோ அதை. T1 35, T2 20 கற்றுக்கிட்டீங்களா? 20 நியூட்டன். பை இந்த மாதிரி 3 பிளாக் வந்தால் ஒரு சின்ன ஐடியா. முதல்ல ஆக்சலரேஷன் கண்டுபிடிச்சிரு, உடனே T2 கண்டுபிடி, அப்புறமா T1க்கு போ. இந்த ஆக்சலரேஷனையும் T2 கண்டுபிடிச்ச பிறகு ஆப்ஷன் பார்த்தாலே ஆல்மோஸ்ட் 3 ஆப்ஷன் அவுட்டு. எப்படி பார்த்தாலும் மாற்றி மாற்றி தான் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் என்ன பண்ணுறீங்க நீங்கள்? M1ல போயிட்டு T1 கண்டுபிடிச்சிரு. கற்றுக்கிட்டீங்களா? ரைட் பை. ஸோ இந்த சம் வந்தால் ஒழுங்காக சால்வ் பண்ணிக்கும். அடுத்து நான் புள்ளி போகிறேன். இந்த புள்ளி சிஸ்டம் இன்னும் ஈஸியாக கற்றுக்கலாம். ரைட்டா? ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்பொழுது உனக்கா ஒரு ஐடியா கிரியேட் ஆகும். அந்த ஐடியா தான் உன் டைமை ரொம்ப குறைச்சி விட்டுரும். ரைட் பை. டாபிக் வந்து புள்ளி சிஸ்டம். புள்ளி சிஸ்டம் சார் சொல்ல. சார் ஆக்சலரேஷன் மட்டும் லாஸ்டா ஒரு டைம் சொல்றீங்க. ஆக்சலரேஷன் பிசிக்ஸ்ல எந்த இடத்துல வந்தாலும் டோட்டல் ஃபோர்ஸ் பை டோட்டல் மாஸ் தான். ரைட்டா? போன கொஸ்டின்ல டோட்டல் ஃபோர்ஸ் 45. கரெக்டா பாரு. போன கொஸ்டின்ல டோட்டல் ஃபோர்ஸ் 45. எஸ் சார். எஸ் சார். டோட்டல் மாஸ் 40 30 70 20 90 90. எஸ் சார். ஆன்சர் 1/2. ஓகே இது சார். போய் 0.5 வச்சுட்டு இருக்கக்கூடாது. இந்த ஃப்ராக்ஷன்னா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அதுக்காக சொல்கிறேன். ரைட் பா. புள்ளி சிஸ்டம் போலாமா? புள்ளி சிஸ்டம் 7 மாடல் இருக்குது. கொஞ்சம் நல்லா கற்றுக்குங்க. தெரியலன்னா சார்னு என்னை கூப்பிட்டு கற்றுக்கணும், அவ்வளோதான். புள்ளி இந்த கிணத்துலலாம் தண்ணி இழுப்போம்ல, கிணத்துலலாம் தண்ணி இழுப்போம்ல, ஒரு வீல் மாதிரி இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இன்னைக்கு உலகம் சுழண்டுகிட்டு இருக்கிறதுக்கு இவனும் ஒரு முக்கிய காரணம். சக்கரம் கண்டுபிடிச்ச பிறகு மனிதனோட நாகரீகம் எவ்வளோ வளர்ந்தது, நெருப்பை கண்டுபிடிச்ச பிறகு எவ்வளோ வளர்ந்தது, இதெல்லாம் நீங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போதே படிச்சிருப்பீங்க. ரைட்டா? புள்ளி சிஸ்டம் ஒரு வீல் மாதிரி இருக்கும். கிணறுகளில் தண்ணி இறக்கிறதுக்கு பயன்படுத்தியிருப்பாங்க. ஒரு சின்ன விஷயம் பாரு. இது ஒரு பெரிய கிணறுன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு அகலமான பெரிய கிணறு. தண்ணி இந்த லெவலில் இருக்குது. நீ இந்த இடத்துல நின்றுட்டு இருக்க. சர்ஃபேஸ். ரைட்டா? 2 ஆப்ஷன். ஒன்று இங்கே புள்ளி ஒரு இது மாதிரி செஞ்சு இங்கே ஒரு புள்ளி இருக்குது. இதுலேருந்து ஒரு ரோப் போகுது. ஒரு பக்கெட் இங்கே இருக்குது. இது உன் கையில் இருக்குது. நீ புல் பண்ணும் பொழுது ரொம்ப ஈஸியாக இந்த பக்கெட் வந்து மேலே லிஃப்ட் ஆகிடும். நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த புள்ளியோட ஹெல்ப் இல்லாமல் டைரெக்டாக இங்கே ஒரு பர்சன் என்ன பண்ணுறாருன்னா, இங்கே பக்கெட்ல இருந்து அந்த தண்ணி இழுக்க ட்ரை பண்ணுறாரு. எது ஈஸியாக இருக்குன்னு உனக்கு சொல்ல தேவையில்லை. புள்ளி இதுதான் ஈஸியாக இருக்கும். இதை விட இப்போ இந்த வெறுமனே கைகளால் லிஃப்ட் பண்ணுறதை விட அந்த புள்ளியால் லிஃப்ட் பண்ணும் பொழுது, புள்ளியோட ஹெல்ப்பால் லிஃப்ட் பண்ணும் பொழுது ரொம்ப ஈஸியாக இருக்கும். காரணம் ரொட்டேஷனல் மோஷன். இது வந்து எஃபர்ட்டை வந்து ரொம்ப குறைச்சிருது புள்ளியை யூஸ் பண்ணும் பொழுது. பட் நீங்கள் இதுலேருந்து நீங்கள் புல் பண்ணும் பொழுது சென்டர் ஆஃப் மாஸ் ஃபுல்லாக உங்கள் கையில் இருக்கிறதுனால ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மேலே லிஃப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் இந்த புள்ளின்ற ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு மனித வாழ்க்கையில் அவ்வளோ உதவி நம்மள்கிட்ட பண்ணிகிட்ருக்கு. ஒரு பெரிய பாறாங்கல்லை நகர்த்துறதுக்கு நெம்புகோல் தத்துவம் உங்களுக்கு நல்லா தெரியும். கையால் தள்ளிட்டு இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. ரைட்டா? சரி, இப்போ நிறைய பேசலாம். அதுக்கப்புறமா நமக்கு வந்த குழப்ப பார்ப்போம். புள்ளி சிஸ்டம் இதில் ஒரு ஸ்ட்ரிங் ஒன்று பாஸ் ஆகுது. 2 சைடும் M1 M2ன்ற 2 மாஸை இன்சர்ட் பண்ணியிருக்கு. 2 மாஸை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கு. M1 M2ன்றது 2 பிளாக் ஆஃப் மாசஸ். உங்களுக்கு தெரியுமா, இந்த புள்ளினாலே ஃப்ரிக்ஷன்லெஸ்ன்னு அர்த்தம்.
நமக்கு கொடுத்துருக்கிற புள்ளி ஃப்ரிக்ஷன்லெஸ், மாஸ்லெஸ், ரோப் வந்து இன்எக்ஸ்டென்சிபிள், ரோப் வந்து மாஸ்லெஸ், இன்எக்ஸ்டென்சிபிள், ஃப்ரிக்ஷன்லெஸ், இதெல்லாம் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. எல்லா கொஸ்டினும் படிச்சு பாரு. எ ஃப்ரிக்ஷன்லெஸ் புள்ளி, எ மாஸ்லெஸ் ரோப்பு, எ மாஸ்லெஸ் ஸ்ட்ரிங்கு, இன்எக்ஸ்டென்சிபிள் ஸ்ட்ரிங்கு. இதுதான், ஏன்னா இது நம்ம டாபிக். மேசிவ் புள்ளியா இருந்தா அது வேற டாபிக். மாஸ்லெஸ் புள்ளி கத்துக்கிட்டீங்களா? ரைட். இங்க பாரு, எப்பவுமே 2 பிளாக்கு ஒரு ஸ்ட்ரிங் மட்டும் பாஸ் ஆகுதுன்னா ஒரு டென்ஷன் மட்டும்தான் இருக்கும். டீன்ற ஒரு வேல்யூ தான் இருக்கும். எப்பவுமே நீங்க டென்ஷன் போடும்பொழுது பிளாக்ல இருந்து மேல இப்படி ஒரு டென்ஷன் காமிக்கணும், மேல இருந்து இப்படி ஒரு டென்ஷன் காமிக்கணும். நான் உன் மேல கொடுத்தது, நீ அகைன்ஸ்ட் திரும்ப என் மேல கொடுத்தது. இந்த இடம் தான் ரியாக்ஷனல் ஃபோர்ஸ் ஆர். முதல்ல அந்த ஆரை கத்துக்குங்க. ஆர் மேல இருக்கு, ஆருக்கு ஈக்குவலா 2 ஃபோர்ஸ் கீழே இருக்கு. அப்ப ஆர் ஈக்குவல் டு 2Tன்னு நீங்க உணரணும். கரெக்டா? ஆர் ஈக்குவல் டு 2T. நான் ஈக்குவேஷன் எழுதவும் கத்துத்தரேன், டைரக்டா கண்டுபிடிக்கவும் கத்துத்தரேன். உனக்கு எது சிம்பிளா இருக்கோ அதை பார்த்துக்கோ. இந்த இடம் M1G, இந்த இடம் M2G. ஒருவேளை M1 பெருசா இருந்ததுன்னா ஆக்சலரேஷன் டவுன்வர்ட், M2ஓட ஆக்சலரேஷன் அப்வர்ட். நான் இங்க சொல்லிடுறேன் M1 கிரேட்டர் தென் M2 மட்டும் நான் தெளிவா சொல்லிடுறேன். அப்ப M1 கிரேட்டர் தென் M2 இருந்தா ஆக்சலரேஷன் டவுன்வர்ட், இங்க ஆக்சலரேஷன் அப்வர்ட். கரெக்டா? முதல்ல ஈக்குவேஷன் எழுதி பழகுங்க. எப்பவுமே உன்கிட்ட சொல்லி கொடுத்தது மேல இருந்தா பிளஸ், இதை மட்டும் பாருங்க. T மேல இருக்கு, M1G டவுன்வர்ட் ஈக்குவல் டு ஆக்சலரேஷன் டவுன்வர்ட் மைனஸ் M1A. உங்களால எழுத முடியுதா? நெட் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் அண்ட் ஆக்சலரேஷன். நெட் ஃபோர்ஸ் என்ன? T மேல இருக்கு, M1G கீழே இருக்கு, மைனஸ் M1A. ரைட் சைடில் மைனஸ் வர்ற மாதிரி நம்ம பார்த்துக்க வேண்டாம். அதனால மைனஸால மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா M1G மைனஸ் T ஈக்குவல் டு பிளஸ் M1A. கற்றுக்கிட்டீங்களா? ஈக்குவேஷன் 1. இல்லைனா நீ ஒன்று பண்ணு, ஆக்சலரேஷன் எங்கெல்லாம் டவுன்ல இருக்கோ டவுன்ல இருக்கிறது மைனஸ் மேல இருக்கிறது அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோ. பட் எழுதுறது இப்படி தான் எழுதணும், M1G மைனஸ் T ஈக்குவல் டு M1A. நான் சொல்றது எனக்கு புரியுதா? ஆக்சலரேஷன் எங்கெல்லாம் டவுன்ல பார்க்குறீங்களோ டவுன்ல இருக்கிறத ஃபர்ஸ்ட் எழுதுங்க. M1G வழக்கம் போல மைனஸ் T, வழக்கம் போல M1A. இதே அப்வர்ட்ல டென்ஷன் இருந்தது, ஆக்சலரேஷன் அப்வர்ட்ல இருக்குன்னா எப்போ நம்ம எழுதுற மாதிரி எழுதிருங்க. T மேல இருக்கு, M2G கீழே இருக்கு, M2A. கரெக்டா? ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணா வழக்கம் போல ஆக்சலரேஷன். ஆக்சலரேஷன் வேணும்னா ஈக்குவேஷன் பாருங்க. M1G மைனஸ் M2G பை டோட்டல் மாஸ், M1 பிளஸ் M2. பொறுமையா கவனி, இனிமேல் தான் சுவாரஸ்யமான விஷயம்லாம் கத்துக்க போறீங்க. இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணிட்டீங்க. M1Gயும் M2Gயும் அப்படியே கீழே இறக்கிட்டீங்க, ஏவை வெளியில எடுத்துட்டீங்க, M1 பிளஸ் M2 இன்ட்டு A. ஸோ A மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டீங்க, M1G மைனஸ் M2G பை M1 பிளஸ் M2. சரி பை, நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு. உனக்கு என்ன தெரியுமோ சொல்லு. அது தப்பா இருந்தாலும் சந்தோஷம், ரைட்டா இருந்தாலும் சந்தோஷம். வெறும் எம்னா வெறும் எம் மாஸ் கூட ஒரு ஜி போட்டா ஃபோர்ஸ். ஃபோர்ஸா வெயிட்டா? வெயிட் சார், வெயிட். அப்ப ஃபோர்ஸ் கிடையாதா? ரெண்டுமே தான் சார். ஃபோர்ஸா இருந்தாலும் வெயிட்டா இருந்தாலும் ஒண்ணுதான். ரைட்டா? இந்த டயக்ராம்ல யாரு அதிகமா புல் பண்றாங்க? M1Gயா M2Gயா? யார் ஜெயிக்கிறா? M1G இந்த பக்கம் கீழே இழுக்குது, M2G அந்த பக்கமா இழுக்குது. பட் யார் ஜெயிக்கிறா? M1G தான் ஜெயிக்குது. இப்ப யாரோட புல்லிங் அதிகமா இருக்கோ அவங்க முதல்ல, யாரோட புல்லிங் கம்மியா இருக்கோ அவங்க ரெண்டாவது. சரி, ஆக்சலரேஷன் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி ஈக்குவேஷன்லாம் எழுதாம டைரக்டாவே நீங்க என்ன பண்ணலாம்? நெட் புல்லிங் ஃபோர்ஸ் பை டோட்டல் மாஸ் இந்த ஃபார்முலால கண்டுபிடிச்சிடலாம். நெட் புல்லிங் ஃபோர்ஸ் பை டோட்டல் மாஸ், நெட் புல்லிங் ஃபோர்ஸ் பை டோட்டல் மாஸ். ஒரு சம் ஒன்று அந்த மாதிரி ட்ரை பண்ணுவோமா? M1G மைனஸ் M2G பை M1 பிளஸ் M2 அப்படியே மனப்பாடம் பண்ணாது. நெட் புல்லிங் ஃபோர்ஸ் பை டோட்டல் மாஸ், யாரோட புல்லிங் அதிகமாக இருக்குது, யாரோட புல்லிங் கம்மியாக இருக்குது. ரைட்டா? இந்த சம் பாருங்க பை, நான் உனக்கு புரிய வச்சுட்டு ஒரு டவுட்லாம் எனக்கு சொல்லுங்க. பை இந்த மாஸ் வந்து 10 kg,
இந்த மாஸ் வந்து 6 கேஜி. ஃபைண்ட் ஆக்சலரேஷன் முதல்ல உங்ககிட்ட கேட்குறேன். நீ ஆக்சலரேஷன்னா எப்போ பார்த்தாலும் நெட் புல்லிங் ஃபோர்ஸ் பை டோட்டல் மாஸ்ன்ற ஞாபகம் மட்டும்தான் வரும். நெட் புல்லிங் ஃபோர்ஸ் 10 தான் பெருசா இருக்கு. அப்போ ஆக்சலரேஷன் இந்த பக்கம் இருக்கும். 6 கம்மியா இருக்கு, ஆக்சலரேஷன் மேல இருக்கும். 10g மைனஸ் 6g பை 16 உணர முடியும். இங்க யார் அதிகமா இருக்கா? 10 அதிகமா இருக்கு. மாஸ் வந்து 10, பக்கத்துல ஒரு g கண்டிப்பா போட்டே ஆகணும். அப்ப 4g பை 16, அப்ப ஆக்சலரேஷன் g பை 4. ரைட்டா? ஒருவேளை இங்க டென்ஷன் கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுல டென்ஷன் கேக்குறாங்கன்னா இந்த 10 கேஜிக்கு போயிட்டு டயக்ராம்லாம் போட்டுட்டு இருக்காத, 6 கேஜியை மட்டும் சொல்லிட்டு அப்படியே ஆன்சர் கண்டுபிடிச்சு போயிடு. அப்போ இங்க டென்ஷனு, இங்க 6g இல்ல, t மேல இருக்கு, 6g கீழே இருக்கு, 6a அவ்வளவுதானே. t மேல 6g mg, m இருந்தா mg, 6 இருந்தா 6g ஈக்குவல் டு ma, m இருக்க வேண்டிய இடத்துல 6 இருக்கு. அப்போ t ஈக்குவல் டு 6g plus 6a, 6g plus 6g by 4, 30g by 4. டென்ஷன் முடிஞ்சு போச்சா? 300 by 4 நியூட்டனு. எப்படி வேணாலும் நம்ம எழுதலாம். அவ்வளவுதான். கத்துக்கிட்டீங்களா? இனிமேல் ஆக்சலரேஷன் கண்டுபிடிச்சிட்டு எப்ப பார்த்தாலும் எல்லாத்துக்கும் ஈக்குவேஷன் எழுதணும்லாம் அவசியம் இல்லை. உனக்கு தேவை டென்ஷன். நீ 10 கேஜில கூட கண்டுபிடி, இல்ல 6 கேஜில கூட கண்டுபிடி. ஆனா புத்திசாலித்தனம் என்னன்னா, ஆக்சலரேஷன் மேல போகுது பாத்தீங்களா, அங்க கண்டுபிடிக்கும் போது இந்த பிளஸ் மைனஸ் கன்ஃபியூஷன் இருக்காது. டி மேல இருக்கு, 6g கீழே இருக்கு, ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். அவ்வளவுதான். அப்ப ஏ கண்டுபிடிக்கிறது ஈஸி, டென்ஷன் கண்டுபிடிக்கிறது ஈஸி. ரைட்டா? இந்த மாதிரி நுணுக்கமா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கத்துக்கலாமா? அப்படிங்க வாங்க. இந்த சம் பாருங்க பே. இங்க 30, இங்க 15. Find the acceleration, find the tension, find the R. R be the reactional force on புள்ளி. சொல்ல முடியுமா? உனக்கான நேரம் வெறும் 20 செகண்ட். இதுக்கு மேல இதை எடுத்துக்கிறதா தப்புன்னு அர்த்தம். A is equal to 1/3G. A ஓட வேல்யூ 1/3 ஆமா? அப்படிதான் நினைக்கிறேன் சார். அப்படிதான் நினைக்கிறேன்லாம் சொல்லக்கூடாது. அப்படிதான் சார் ஸ்ட்ராங்கா சொல்ற அளவுக்கு கிளாரிட்டி இருக்கணும். அப்படிதான் நினைக்கிறேன் சார்னா இன்னும் முதல்ல உங்களுக்கு சரியான முழுமை கிடைக்கலன்னு அர்த்தம். ரைட்டா? இந்த மாதிரி பதிலே தப்பு. முதல்ல நல்லா சொல்லணும். அவ்வளவுதான். எனக்கு 10/3 10/3. சார் நான் G சொன்னேனே. நீங்க g/3 ன்னு சொன்னியாமா? ரைட். உன்னோடது 10/3. பண்ணா ரெண்டும் ஒண்ணுதான். டென்ஷன் சொல்லுங்க. Sir, 200 Newton. டென்ஷன் எவ்வளவுமா? 200. 200 by 200 தான் சார். So just 200. வெறும் 200-ஆ? ஆமா சார். 200 நியூட்டன். ஆர் வேல்யூ 400 நியூட்டன். அவ்வளவுதான். ரைட்டா? ஸோ இது ரொம்ப ஈஸியா அப்படி சால்வ் பண்றது. பட் நிறைய டைம் எடுத்துக்கூடாது. ஆக்சலரேஷன் வேணா நெட் புல்லிங் பை டோட்டல் மாஸ். நெட் புல்லிங் 30g minus 15g by 45. இல்லைன்னா நீ இங்கேயே கூட மைனஸ் பண்ணிக்கலாம். 30 minus 15 15g by 45. நீங்க சொன்ன மாதிரி g/3. டென்ஷன் வேணும்னா யாரோட ஆக்சலரேஷன் மேல போகுதுன்னு பாரு. ரைட்டா? அப்போ டென்ஷன் மைனஸ் 15g ஈக்குவல் டு 15, ஏக்கு பதிலா g/3. அப்ப டென்ஷன் ஈக்குவல் டு பிளஸ் 15g பிளஸ் 15g/3. 45 60 g/3, 20g. நீங்க சொன்ன மாதிரி 200 நியூட்டன், இது 400 நியூட்டன். அவ்வளவுதான். கத்துக்கிட்டீங்களா? இப்போ 2 பிளாக் கொடுத்தாங்கனாலே ஒரு ஆக்சலரேஷன் ஒரு டென்ஷன் கண்டிப்பா கேட்பாங்க. இதே 3 பிளாக் கொடுத்தாங்கன்னா வேற மாதிரி கேட்பாங்க. ட்ரை பண்ணுமா அடுத்த சமயம்? இந்த மாடல் எல்லாரும் கிளியர் தானே? நிஜமாலுமே
இந்த லெசன் அவ்வளோ ஒர்த்து நம்ம படிக்கிறது. 2 அல்லது 3 கேள்வி ஃப்ரிக்ஷனோட சேர்த்து 3 கொஷின் கேட்பாங்க. அதனால இந்த இந்த யூனிட்டுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதில் அது இன்னும் பெரிய வித்தெல்லாம் கிடையாது. எஃபிடி எழுத தெரியணும், ஈக்குவேஷன் போட தெரியணும், அவ்வளோதான். பாருங்களேன், இந்த சம் எப்படி ட்ரை பண்ணுறது. ஈக்குவேஷன் எழுதாமலேயே ஆன்சர் போட கற்றுக்கணும். M1 M2 M3 ரைட்டா. இதையும் ஈஸியாக சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க. வழக்கம் போல் இந்த இடம் M1G, வழக்கம் போல் இந்த இடம் M2G, வழக்கம் போல் இந்த இடம் M3G. எப்பவுமே M1க்கும் M2க்கும் இருக்கிறத டென்ஷன் 1 டென்ஷன் 1. M1 நான், M2 நீ. நான் உன் மேலே கொடுத்த டென்ஷன் T1. நீ பதிலுக்கு அதே டென்ஷனை தான் என்கிட்ட திருப்பி தருவே தவிர நான் மாத்தியார் தானே என்ன கொஞ்சம் சேர்த்து கொடுப்போம்லாம் கொடுக்க மாட்டேன். M2க்கும் M3க்கும் ஒரே டென்ஷன் T2 T2. அப்படி மேலே இங்கேயும் T2 இங்கேயும் T2. இப்படி தான் ஈக்குவேஷன் எழுதணும். டயக்ராம் இப்படி தான் போடணும். அப்போ இங்கே R வேணும்னா யாராவது பதில் சொல்லுங்க. R ஈக்குவல் டு இந்த இடத்துல R 2T2. அவ்வளோதான், 2T2. சார் இங்கே T1லாம் இருக்கு, M1G M3Gலாம் இருக்கு, அதெல்லாம் இல்லை. மேலே ஒரு R வேணும்னா கீழே இந்த 2 T2, அவ்வளோதான் 2T2. அப்போ T2 கண்டுபிடிச்சிட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உனக்கு R கிடச்சிடும். நான் வந்துட்டு தெளிவாக சொல்லிட்டேன், M1ம் M2ம் சேர்ந்து M3யை விட பெருசாக இருக்கு. அப்போ டைரக்ஷன் ஆஃப் ஆக்சலரேஷன் உங்களால் உணர முடியும். ஏ கீழே இருக்கு சார், இங்கே இருக்கா, கற்றுக்கிட்டீங்களா? ஓகே. இதில் 3 கேள்விக்கு வாய்ப்பு, 4 கேள்விக்கு. ஆக்சலரேஷன் டென்ஷன் 1 டென்ஷன் 2 R. முதல்ல ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கணும்னா யாரா ஃபார்முலா சொல்லுங்க. அதுக்கு சும்மா ட்ரை பண்ணு. M1G Plus M2G. plus M2G Minus M3G. minus M3G By total mass. M1G plus M2G plus M3G. ஏன் by M1G plus M2G plus M3G? மா வெறும் மாஸ் மட்டும்தான், ஏன் நீ வெயிட் எல்லாம் ஆட் பண்ற? கூட Yes, sir. ஒரு Yes, G sir. போட்டு வர நீனு. மேலே மட்டும்தான் ஃபோர்ஸு, கீழே வந்து மாஸு. மேலே நெட் புல்லிங் ஃபோர்ஸ் பை டோட்டல் மாஸ். அப்போ M1G ஏன் தெரியுமா M1Gயும் M2Gயும் ஒன்றா ஆட் பண்ணோம்? ரெண்டும் ஒரு டைரக்ஷனு. M1Gயும் M2Gயும் ஒரு டைரக்ஷனு. M3G அதுக்கு அகைன்ஸ்டா இருக்கு. இதே கொஷின் ஒருவேளை ஒரு கற்பனை M3 பெருசா இருந்தா M1 M2 விட M3G first போடணும் சார். மைனஸ் M1G plus M2G. அவ்வளோதான், M1G plus M2G. கற்றுக்கிட்டீங்களா? ரைட். இங்கே பாருங்களேன், ஆக்சலரேஷன் கண்டுபிடிச்சோம் சார். அதுக்கப்புறமா இப்போவும் சொல்கிறேன், நீங்கள் டென்ஷன் 1 தேடக்கூடாது, முதல்ல டென்ஷன் 2 தான் ஃபர்ஸ்ட் தேடணும். அப்போ ஈஸியாக எழுதலாம். டென்ஷன் 2 மேலே இருக்கு, M3G கீழே இருக்கு, ஈக்குவல் டு M3A. கற்றுக்கிட்டீங்களா? M3 உனக்கு நம்பர் கொடுத்துட போகிறாங்க, ஏ தான் அந்த மேலே கண்டுபிடிச்சிட்டிங்க, டென்ஷன் 2 கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி இந்த 3 பிளாக் வரும்பொழுது நீங்கள் வந்து M2-வை பார்க்கவே கூடாது, அவன் பக்கம் போகவே கூடாது. தேவையில்லாத நம்மளை தப்பு பண்ண வச்சிரும். தப்பு பண்ண வைக்காது, புரிஞ்சுக்கிட்டா ஓகே தான், பட் பலவலன்னு பெருசாக எழுதணும். இந்த மாதிரி 3 பிளாக் கொடுக்கும் பொழுது M2-வை நீங்கள் சந்திக்க கூடாது. T2 கண்டுபிடிக்கிறதுக்காக M3-யை சந்திச்சுட்டு வந்துருங்க. T1 கண்டுபிடிக்கிறதுக்காக M1-ஐ பார்த்துட்டு வந்துருங்க. T1 மேலே, M1G கீழே. ஆக்சலரேஷன் டவுன் அப்படின்றதுனால மைனஸ். நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், ஆக்சலரேஷன் டவுனா இருந்தா கீழே இருந்து ஆரம்பிச்சுக்கோ. M1G மைனஸ் T ஈக்குவல் டு M1A. T1 M1 தெரியும், A தெரியும், T1 கண்டுபிடிச்சிடலாம். அப்போ நீங்க கேட்கப்பட்ட கேள்வி T1 T2 R A 4 கேள்வி கேட்டீங்க, பதில் சொல்லிட்டோம். நான் திரும்பவும் சொல்றேன், இந்த 3 பிளாக் வரும் பொழுது M2-வை சந்திக்காத. ரைட்டா? 2 பிளாக்ல ஆக்சலரேஷன் மேலே போற பாடிக்கு டென்ஷன் எழுது, அதான் ஈஸியா இருக்கும். ரைட், அதை ஒரு சம்மா கன்வெர்ட் பண்ணுவோமா? அப்பதான் உங்களுக்கு புரியும், ஈஸியா உங்களால கத்துக்க முடியும். கவனமா கவனி. இனிமேல் இந்த டயக்ராம், இந்த T1 T2 எழுதுறதுலாம் உனக்கு ரொம்ப ஈஸியா போயிடும். இந்த சம்மை மட்டும், ஒரு சம்மை மட்டும் போட்டுருங்க. ஒரு சம் நான் போறேன், ஒரு சம் நீங்க போடுறேன்.
by 60 kg, 20 kg, 10 kg. Find the acceleration. Tension 1, tension 2, 6. நான் எங்க 1 tension 1 இங்க இருக்குன்னு நானே சொல்லிடுறேன். tension 2 இங்க இருக்குன்னு சொல்லிடுறேன். எனக்கு தேவை acceleration tension 1 tension 2 r. ட்ரை பண்றீங்களா? Sir, 10/3. யாரு பே? Acceleration. acceleration 10/3 இருக்கலாம், இல்லைன்னா நீ சொன்ன மாதிரி g/3. வேற அப்புறம் tension 1 tension 2 பதில் சொல்லுங்க பே. சரி, ரொம்ப டைம் எடுத்து நான் சால்வ் பண்ணுவா. பை இந்த சம் நான் சால்வ் பண்றேன், அடுத்த சம் நீங்க ட்ரை பண்ணுங்க. இப்போ ஆக்சலரேஷன் வேணும்னா நெட் புல்லிங் பை டோட்டல் மாஸ். நெட் புல்லிங் பை டோட்டல் மாஸ். நீங்க இன்னும் ஷார்ப்பா இருக்கீங்க, இன்னும் புத்திசாலிகளா இருக்கீங்கன்னா பெருசா இருக்கிறது 60, இங்க 20 10. அப்போ இந்த 20 10 ஒரு டைரக்ஷன்ல இருக்கு, 60 ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு. அப்ப 60 மைனஸ் 30 மேல 30 g, 60 மைனஸ் 30 g, அதான் 60 g மைனஸ் 20 g மைனஸ் 10 g. அதை தான் நான் அப்படி சொல்றேன். இந்த 20யும் 10யும் ஆட் பண்ணிக்கோ, 60ல இருந்து அதை மைனஸ் பண்ணிக்கோ. பை டோட்டல் மாஸ் 60 20 80 10 90. நீங்க சொன்ன மாதிரி g/3 கரெக்ட். நான் வந்துட்டு என்ன சொன்னேன், முதல்ல டென்ஷன் 2 தேடுன்னு சொன்னேன். டென்ஷன் 2 தேடும் பொழுது டென்ஷன் 2 மேல இருக்கு, அப்படியே இந்த இடத்துல 60g 60a. அப்ப டென்ஷன் 2 ஈக்குவல் டு 60, ஏக்கு பதிலா g/3, இந்த 60g அந்த பக்கம் போயிடுது. அதனால 80g, அதனால 800 நியூட்டன் வந்திருக்கான்னு பாருங்க. 3 20. நீ நான் கதவை திறக்காத, போ நான் பார்த்துக்கிறேன் போ. 800 நியூட்டன். டென்ஷன் ஈக்குவல் டு 800 நியூட்டன். கற்றுக்கிறீங்களா? இதே T1 வேணும் அப்படின்னா கீழே வாங்க, இந்த 10 kgக்கு வாங்க. இப்போ 10 kgக்கு வாங்க. 10gயா ஆக்சலரேஷன் டவுனா, சாரி பா ஆக்சலரேஷன் அப்பு. நான் எதாவது தப்பு பண்ணுறேன்னா? ஆக்சலரேஷன் இந்த பக்கம் இருக்கணும், Sir, இந்த T2 பக்கம். கீழே தானே சார் வருது? ஆமா, நான் தான் தப்பு பண்றேன். பா என்னோட கவனமின்மையால நான் தப்பு பண்ணியிருக்கேன் பாருங்க. 60யோட தான் வெயிட் அதிகமா இருக்கு, டைரக்ஷன் ஆஃப் ஆக்சலரேஷன் அந்த பக்கம். அப்ப இது ஃபுல்லாவே தப்பா தான் வரும், இதுவும் தப்பா தான் வரும். ஆக்சலரேஷன் டவுனா சைன் இருந்தா மட்டும் மாத்தக்கூடாதா சார்? சைன் மாத்திரம் எப்படி ஆன்சர் மாதிரி தானே இருக்கும், அதுதான் அதை அடிச்சிட்டேன். சாரி பா. ஓகே சார். இதை பாருங்க எல்லாருமே, இது என்னோட தப்பு தான், நான் கவனிக்கல. 60g மைனஸ் T2 ஈக்குவல் டு 60 ஏக்கு பதிலா g/3. அப்ப இந்த T2 அந்த பக்கம் போயிடுச்சு. 60g minus 60g/3 equal to T2. அப்ப 40g. இப்ப இது அடிச்சீங்கன்னா 20 மைனஸ் பண்ணீங்கன்னா 40g equal to T2. பாருங்க தப்பு பண்ணிட்டேன் பாருங்க. T2 equal to 400 நியூட்டன். அப்ப போன ஆன்சர் அப்படியே டபுள் ஆயிருக்கு பாரு. கத்துக்கிட்டீங்களா? நான் அந்த ஆக்சலரேஷன் டைரக்ஷன் போடாம இந்த ஈக்குவேஷன் எடுத்தது தப்பு, அது என்னோட தப்பு. ஆக்சலரேஷன் சைன் போட்டுட்டதுக்கு அப்புறம் தான் நீங்க அந்த டைரக்ஷன் எடுக்கணும். இப்போ யாராவது 10 kgக்கு சொல்லுங்க பார்க்கும். 10 kg T1 மேல இருக்கு, 10 கீழே இருக்கு, ஈக்குவல் டு 10a. ஏக்கு பதிலாக வழக்கம் போல g/3. T1 மைனஸ் T1 ஈக்குவல் டு 10g பிளஸ் 10g/3.
ஸோ 40g/3 நியூட்டன் வேணும்னா 400/3 நியூட்டன்னு கற்றுக்கலாம். ரைட்டா? பை இந்த டபுள் புள்ளின்ற பாரு 3 பிளாக் வச்சுலாம் புள்ளி சம் கேட்பாங்க. ஸோ தெரிஞ்சுக்கணும் ஒழுங்கா. நெட் புல்லிங் ஃபோர்ஸ் பை டோட்டல் மாஸ் ஒன்று தான் ஃபார்முலா. T1 T2 கண்டுபிடிக்கணும். ஒருவேளை 6 கேட்டாங்கன்னா 2 டைம்ஸ் ஆஃப் T2 சப்ஸ்டியூட் பண்ணுறேங்க. கற்றுக்கிட்டீங்களா? இந்த 2 புள்ளி சம், ஒன்று 2 பிளாக்கு, இன்னொன்று 3 பிளாக்கு. ஒரு டைம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோ, ரொம்ப நல்லது. அடுத்தது ஒரு ஹரிசாண்டல் புள்ளி, அப்புறம் இன்க்ளைன்டு புள்ளி, டபுள் இன்க்ளைன்டு புள்ளி, 3 விஷயம் இருக்கு. அதை கற்றுக்கிட்டிங்கன்னா ஒரு டைம் உட்காந்து எழுதி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிடும் எல்லாமே. விஷயத்தை ஏதாவது சொல்லுமா. அந்த T1 எப்படி கண்டுபிடிக்கிறது எப்படி சொல்லி தருவீங்க? T1 வேணும் திரும்ப. இந்த ஒரே நிமிஷம். சென்னை ராஜஸ்ரீ, குட் ஈவினிங்மா. ஏன் லேட்டு? குட் ஈவினிங் சார். ஒய் லேட்டுன்னு கேட்டேன். கொஞ்சம் ஃபீவர் சார், தூங்கிட்டேன். சாரி சார். பரவாயில்லம்மா. விஷயத்தை உனக்கு இந்த T1 தானே வேணும்? ஆமா சார். மைக் ஆன் பண்ணு. கேட்கறது பதில் சொல்லு. இந்த 10 kg டயக்ராம் மட்டும் பாரு. T1 எங்கம்மா இருக்கு? அப்வர்ட், டவுன்வர்ட், அந்த மாதிரி சொல்லு. அப்வர்ட். பாசிட்டிவா நெகட்டிவா? பாசிட்டிவ். பாசிட்டிவ். 10g எங்க இருக்கு? டவுன்வர்ட். நெகட்டிவ். நெகட்டிவ் 10g equal to product of mass into acceleration 10. A direction? அப்வர்ட். upward. அவ்வளவுதானே? அப்ப T1 வேணும்னா இந்த -10g இந்த பக்கம் போயிடுச்சு, பிளஸ் 10a. ஆல்ரெடி ஏக்கு பதிலா g/3. இதுக்கப்புறம் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாமா? ஓகே சார். இல்ல என்ன பிரச்சனைன்னு தெளிவா சொல்லு. உனக்கு எதுவும் சரியா புரிஞ்ச மாதிரி எனக்கு தெரியல. சார் அது வந்து நம்ம இல்ல புரிஞ்சிச்சு இல்ல சார். இல்ல என்ன ப்ராப்ளம்னு சொல்லு. கத்துக்காம போறது எல்லாருக்குமே அப்படிதான். தயக்கமே வேண்டான்னு போன்ட்டு 1000 முறை சொல்லியாச்சு. இன்னும் இன்னைக்கு இல்லைன்னா இன்னொரு 1/2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா கிளாஸ் போட்டுக்கலாம் நாளைக்கு கூட. பட் தெளிவு இல்லாம சும்மா உட்காந்துட்டு போறது வேஸ்ட். என்னவோ உனக்கு புரியல இந்த இடம். என்ன புரியல? நம்ம முன்னாடி T2 கண்டுபிடிக்கும் போது நம்ம 60g - T2 = 60a தானே சார் எழுதணும். ஆமா. அது வந்து கீழே போகும்போது கூட நம்ம வந்து ஆக்சலரேஷன் லைக் மேலயும் டவுனா கீழே இருந்ததுன்னா உனக்கு ஒரு சின்ன ஐடியா. எல்லாருக்குமே ஒரு சின்ன ஐடியா. முதல்ல எல்லாருமே ஒரு அளவு குழப்பத்துல தான் இருக்கீங்க. கவனமா கவனிங்க. இது ஒரு புள்ளி. இந்த இடம் 60 kg. இந்த இடம் 30 எழுதணும்னா எவ்வளவு எழுதுனேன்? 20 10 சரி ஏதோ ஒன்று 30 10 கூட எடுத்துக்கலாம். 30 10 எல்லாருமே கேர்ஃபுல்லாக கற்றுக்கோங்க. இப்போ இந்த 30யும் 40யும் 10 40, ஆனால் இந்த பக்கம் 60. அப்போ டைரக்ஷன் ஆஃப் ஆக்சலரேஷனை முதல்ல எழுதணும். நான் முன்னாடி பண்ண தப்பை தான் பண்ணிட்டேன். அடுத்தது இந்த 2 பிளாக்குக்கு நடுவில் இருக்கு. இதெல்லாம் டயக்ராம் கொஷினாக கொடுத்துருவாங்க. அவங்களே எங்க T1 இருக்கு எங்க T2 இருக்குன்னு அவங்களே மார்க் பண்ணி வச்சிருப்பாங்க. நீ T1 T2 அந்த டயக்ராம்ல இருந்து கண்டுபிடிக்க வேண்டியதான். இது T2 இது T2. அப்போ இந்த இடம் T2 இந்த இடம் T2. ரைட்டா? இந்த நடுவுல இருக்கிற பிளாக் இருக்குல்ல, அது நீ பார்க்கவே பார்க்க. அந்த 30 அது அந்த பக்கம் இருந்தாலும் சரி இந்த பக்கம் இருந்தாலும் சரி, ஒன்று இங்கே புல் பண்ணுறது, இன்னொன்று இங்கே புல் பண்ணுறது. அந்த 2 பேரை மட்டும் கவனிச்சா போதும். இங்கே பாருமா, இந்த இடம் 10g இந்த இடம் 60g. கரெக்டா? இப்போ மறுபடியும் உன் கேள்வி கேளு. டென்ஷன் 2க்கு வந்து 60g - T2ன்னு போட்டோம். டென்ஷன் 1க்கு டென்ஷன் 1 - 10gன்னு போடுறோம். அதான் நம்ம பிரச்சனை. ஆமா சார். இது ஒரு பிரச்சனையாமா? இங்க பாரு, எல்லாரும் கவனி. எப்பவுமே ஈக்குவேஷன் எழுதணும்னா மேல இருக்கிறது T2. எல்லாரும் இந்த 60 பாருங்க. எல்லாரும் 60 பாருங்க. T2 மேல இருக்கு. 60g downward equal to 60 into இந்த கண்டிஷன்ல ஏ எங்கமா இருக்கு? டவுன்வர்டா போட? டவுன்வர்ட் சார். அதனால நெகட்டிவ் தானே? அப்ப T2 - 60g equal to -60a. ஆக்சுவலா ஈக்குவேஷன் இப்படி தான் எழுதணும். நம்ம ஒரு ஸ்டெப் அதிகமா எழுதணுன்றதுக்காக தான் அந்த வழியை சொல்லி கொடுத்தது. இப்ப கவனமா கவனிங்களேன். இப்ப எல்லாத்தையும் மைனஸால மல்டிப்ளை பண்ணுமா? இந்த மைனஸ் ரைட் சைட்ல மைனஸ் இருக்க கூடாது. அப்ப ஃபுல்லா மைனஸ் உள்ள தள்ளிடு. அப்ப 60g
minus tension 2 equal to 60A. இது வரைக்கும் புரியுதா? எல்லாருக்குமே இது கிளியரா? புரிஞ்சிச்சு சார். ஓகே. இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம டைரக்டா எழுதணும். எனக்கு இதுக்கு டைம் இல்ல, இதுக்கு டைம் இல்ல. டைரக்டா இந்த ஈக்குவேஷன் எழுதணும்னா அதுக்கு என்ன ஐடியா? எல்லாரும் ரொம்ப ஷார்ப்பா கவனி. ஆக்சலரேஷன் டவுன் டைரக்ஷன்ல இருந்ததுன்னா டவுன்ல இருக்கிறவன ஃபர்ஸ்ட் எழுதிக்கோ. எப்படி பார்த்தாலும் ரெண்டு பேரும் ஆப்போசிட். 60யும் T2ம் ஆப்போசிட். மைனஸ் T2 ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் 60A. வந்துருச்சாமா? ஓகே சார். ஆக்சலரேஷன் சைன் பாருங்க எல்லாரும். டவுன்ல இருந்ததுன்னா டவுன்ல இருக்கிறத ஃபர்ஸ்ட் எழுது. மைனஸ் அப்வர்ட் ஈக்குவல் டு ரைட் சைடுல கண்டிப்பா பிளஸ் தான். 60 into A தான். நீங்க அப்பெல்லாம் அதை பார்க்கணும் அவசியம் இல்லை. இங்க பாருமா, ஆக்சலரேஷன் அப்வர்டா? அப்வர்ட்ல இருந்தா மேல இருக்கிறவன முதல்ல எழுது. T1 10G ஈக்குவல் டு 10A. கிளியர் அது? ஓகே சார். எல்லாருக்குமே ஈக்குவேஷன் எழுத புரிஞ்சிச்சா? யாருக்காவது திரும்ப சொல்லணுமா? வேற ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு சொல்லிடு. ஏன்னா அடுத்து ஹரிசாண்டல் புள்ளி போகும்போது, இன்க்ளைன்டு புள்ளி போகும்போது இன்னும் சிக்கல் வரும், இன்னும் பிரச்சனை வரும். சொல்லுப. சார் நீங்க வந்து முன்னாடி சமக்கு T2 = M3 into A அப்படின்னு சொன்னீங்களா சார்? T2 = M3 into Aன்றது அம்மா நம்ம பார்த்தது அது ஒரு ஹரிசாண்டல் பிளாக். இது ஸ்ட்ரிங், இது புள்ளி, இது வேசம்மா, அது வேற. சார் நீங்க சொன்னீங்களே சார் T2 = M3 into A முன்னாடி சமக்கு யூஸ் பண்ணோமே சார். எந்த சமக்கு M3? ஓகே சார். அதை எடுத்து நான் இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டேன் சார். அட்டன் பண்ணி பேசு போ. சொல்லுமா. அதை எடுத்து நான் இதுல போட்டேன் சார். புரியல. உன் டவுட் நல்லா சொல்லு. அதுல T2 சார் = M3. M3 into A, அந்த M3 into A வந்து நான் இங்க கொண்டு வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டேன். ஏன் M3 இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணனும்? அதான் சார் தப்பா பண்ணிட்டேன் சார். அதுவும் இல்லாம வந்து இன்னொரு டவுட் என்னன்னா, T2 minus M3G = M3 into Aல வந்து M3 into G தானே நம்ம பண்றோம். அப்ப நம்ம தேர்ட் பாடியோட மாஸ் தானே எடுத்துக்கணும். நம்ம 60 போடுறோம். 10 தானே தேர்ட் பாடி. தேர்ட் பாடி 10 எங்க இருக்குது? இந்த இடம் சொல்றியா? இது தேர்ட் பாடின்னு சொல்றீங்களா? நான் கன்சிடர் பண்றது இதுதான் ஃபர்ஸ்ட் பாடின்னு கன்சிடர் பண்றேன், இதுதான் செகண்ட் பாடின்னு கன்சிடர் பண்றேன், இதுதான் தேர்ட் பாடி. M1 M2 M3 நீ எப்படி வேணாலும் கன்சிடர் பண்ணிக்கோ. பட் நம்ம தான் டைரக்டா அந்த இடம் தான் T2, அந்த இடம் தான் 16 ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்ல. ஓகே சார். இல்ல இப்ப என்னன்னா மார்க் பண்றது அவங்க கொஷின்ல டயக்ராம்ல அவங்க தான் மார்க் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த இடம் T2, இந்த இடம் 60, இந்த இடம் T1 அப்படின்ட்டு. நான் உங்களுக்கு கொஷின் சொல்லி தரதுக்காக M1 M2 M3ன்னு அதை நானா வச்சுக்கிட்டது. பட் இது உங்க கொஷின் பேப்பர்ல எப்படி இருக்குன்னா ஒரு டயக்ராம் கொஷினா இருக்கும். அந்த 3 டயக்ராம்ல மாஸ் இருக்கும். அவங்களே டென்ஷன் T1 T2, அதாவது 20க்கும் 10க்கும் நடுவுல T1 எடுத்துக்கோ, 20க்கும் 60க்கும் நடுவுல T2 எடுத்துக்கோ, அதை அவங்களே சொல்லி வச்சிருப்பாங்க. தெரியுதா? ஓகே சார். புரிஞ்சிச்சு சார். ரைட் பை. எல்லாருக்கும் இந்த எழுதிருவீங்களே? ரைட் பை. அடுத்தது ஒரு ஹரிசாண்டல் டேபிள் புள்ளி. நீனா ஹரிசாண்டல் டேபிள் புள்ளி, இன்க்ளைன்டு புள்ளி, டபுள் இன்க்ளைன்டு புள்ளி. கஷ்டப்படாதீங்க, கத்துக்கோங்க. இப்போ சப்போஸ் இப்போ ஒழுங்கா புரியல, இன்னமும் கத்துக்க முடியலனால கவலைப்படாது. இன்னும் எத்தனை டைம் இருக்கு, சூப்பரா கத்துக்கலாம். இது வந்து ஒரு ஹரிசாண்டல் டேபிள். இந்த ஹரிசாண்டல் டேபிள்ல ஒரு மாஸ் ஒன்று வச்சிருக்கேன். எல்லாமே ஸ்மூத் சர்ஃபேஸ், ரஃப் கிடையாது. திரும்பவும் புரிஞ்சுக்கோங்க, நம்ம இன்னும் ஃப்ரிக்ஷன் போகல. வழுவழுப்பான ஸ்மூத்து. இப்ப இந்த இடம் ஃபுல்லா ஸ்மூத் சர்ஃபேஸ். இதே ஸ்மூத்தை ரஃப்னு படிச்சீங்கன்னா அடுத்த டாபிக் ஃப்ரிக்ஷனு. இப்ப இந்த சம்முக்கு ஆக்சலரேஷன் எழுதணும், டென்ஷன் எழுதணும். ஜாலியா எழுதுவோமா? இது M1 M2. எப்பவுமே இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் ஆக்சலரேஷன் டவுன்வர்ட் தான். ஏன்னு உனக்கு புரியுதா? M2 ஒரு ஹரிசாண்டல் டேபிள் மேல ஜாலியா உட்கார்ந்துருக்கு. பட் இது பாவம் அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கு. அப்போ டென்ஷன் ஃபுல்லா, புல்லிங் ஃபுல்லாவே இந்த பக்கம் தான் இருக்கும். M1ல மட்டும்தான் புல்லிங் இருக்கும். ஃபோர்ஸ் M1ல மட்டும்தான் கொடுக்க முடியும். M2 ஒண்ணு. இப்ப இந்த பக்கம் M2 புல் பண்ண முடியுமா? நீயே சொல்லு பார்க்கும். அங்க யாருமே இல்லை எடுக்கிறதுக்கு. M2ஓட 2 கையும் வெட்டியாச்சு. M2 மட்டும்தான் இருக்கு. அது என்ன பண்ணும்? ஒன்றும் பண்ணாது, அப்படியே தான் உட்காந்துருக்கும். இந்த M1 இழுத்த இழுப்புக்கு அது வந்து தான் ஆகணும். அப்ப இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் M1 மட்டும்தான் புல்லிங்.
ரைட்டா? இப்போ ஜென்ரல் ஆக்சலரேஷனுக்கு என்ன ஃபார்முலா? நெட் புல்லிங் ஃபோர்ஸ் பை டோட்டல் மாஸ். நெட் புல்லிங் ஃபோர்ஸ் பை டோட்டல் மாஸ். இங்க நெட் புல்லிங்னா இவன் ஒரு G1 தான், M1G மட்டும்தான், பை டோட்டல் மாஸ் M1 + M2. அவ்வளவுதானே? ஹரிசாண்டல் டேபிள்னாலே யார் புல் பண்றாங்களோ 10 புல் பண்ணுதுன்னா 10G பை டோட்டல் மாஸ், 20 புல் பண்ணுதுன்னா 20G பை டோட்டல் மாஸ். அவ்வளவுதான் ஆக்சலரேஷன். அப்புறம் டென்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க கண்டிப்பா M2 தான் பார்க்கணும். M1 பார்த்தாலும் கிடைக்கும், ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா போகும். அதே M2 பார்த்துட்டீங்கன்னா வெறும் T2 = M2A. ரைட்டா? சரி பா, இப்போ நம்ம ஒரு இதுக்கு யாராவது ஈக்குவேஷன் ஒரே ஸ்டெப்ல சொல்லுங்க. ஒரே ஸ்டெப்னா ஃபைனல் ஈக்குவேஷன் ஒரே ஸ்டெப்ல எனக்கு வரணும். ட்ரை பண்ணு. minus t M1G minus t minus 3 is equal to m1a. M1A. இப்போ புரிஞ்சிச்சா உங்களுக்கு? சார் ஆக்சலரேஷன் டவுன்ல பாக்குது, அப்ப M1G முதல்ல எழுதணும், T மைனஸ் போட்டு ரெண்டாவது எழுதணும். ரைட் சைடில் மைனஸே வரக்கூடாது. இந்த கான்செப்ட்ல ரைட் சைடில் நம்ம மைனஸே போடக்கூடாது. ஆக்சுவலாக மேனுவலாக எழுதுனாதான் T மேலே இருக்கு, M1G கீழே இருக்கு, A கீழே இருக்கு, இப்படி எழுதி இந்த ஈக்குவேஷன் அப்புறமா மாத்துறதுக்கு பதிலா ஆக்சலரேஷன் டவுன்ல பாக்குதா, டவுன்ல இருக்கிற ஈக்குவேஷன் முதல்ல எழுதுவோம். M1G மேலே மைனஸ் T ஈக்குவல் டு M1A. ரைட்டாப்பா? பா இது ரெகுலராக கேட்குற மாடல். இதில் ஒரு சம் போட்டுருமா? சூப்பராக. டென்ஷனும் ஆக்சலரேஷன் வேணும். இங்கே 2 டென்ஷன்லாம் இல்லை, ஒரு டென்ஷன் மட்டும்தான். நான் உன்னை தான் கூப்பிட்டேன், சொல்லுப்பா. சார் அப்போ மேல இருக்க மாஸ் ரொம்ப அதிகமா இருந்துச்சுன்னா அப்போ கீழே பாடி இருக்கிறது வந்து வராது நகராது, இல்ல? ஆனா அது ஸ்மூத் சர்ஃபேஸ்ன்றதை புரிஞ்சுக்கோ. இப்ப கேர்ஃபுல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் M1 அதிகமா வச்சும் M2 கம்மியா வச்சும் போட்டு காட்டுறேன். ரெண்டாவது M2 அதிகமா வச்சு M1 கம்மியா வச்சு போட்டு காட்டுறேன். பாடி நகருதா இல்லையான்னு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். எல்லாரும் கேர்ஃபுல்லா கவனி. இந்த இடம் 20 kg, இந்த இடம் 10 kg. இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், M1 அதிகமா வச்சிருக்கேன், M2 கம்மியா வச்சிருக்கேன். உங்களுக்கு புரிஞ்சிச்சா? இப்போ நல்லாவே தெரியும் ஆக்சலரேஷன் டவுன்ல தான் இருக்க போகுது, ஆக்சலரேஷன் இப்படி தான் இருக்க போகுதுன்ட்டு. அப்போ ஆக்சலரேஷன் வேணும்னா நெட் புல்லிங் 20G பை டோட்டல் மாஸ் 30. அதனால 2G/3 ஆக்சலரேஷன். டென்ஷன் வேணுமா? என்னால் M2 பார்க்க சொன்னாரு. அப்போ 10 வேணும், T வேணும்னா 10 × A, 10 × 2 × 10/3. ஏன்னா ஜிக்கு நான் 10ன்னு கொடுத்துட்டேன், 2G/3 தான் கொடுத்துட்டேன். அப்போ 200/3 நியூட்டன். அவ்வளோதான். ஆக்சலரேஷன் யோசிச்சு பாரு, நம்பரா போடு. 20/3ல R1 18, மீதி 2, R1 18, R1 18, R1 18. 6 3s are 18, 6 3s are 18 போயிட்டே இருக்கும். 6.66 m/s². அப்ப மேல 10 வெயிட் கம்மியா இருக்கு, கீழே 20 வெயிட் அதிகமா இருக்கு. வச்சதும் கடன்ட்டு இந்த 20 kg என்ன பண்ணிடும்னா அந்த 10 kg அப்படி கீழே எடுத்துட்டு போயிடும். உங்களால கற்பனை பண்ண முடியுதா? ஒரு ஹரிசாண்டல் டேபிள் ஸ்மூத் சர்ஃபேஸ், அப்படியே விளக்கெண்ணையை போட்டு தடவி வச்ச மாதிரி நல்ல வழன்னு இருக்கு. ஸ்மூத்து, ஃப்ரிக்ஷனே கிடையாது, 0. ஃப்ரிக்ஷன் இருந்துச்சுன்னா இங்க ஒரு ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அது வேற மாடல். அது இங்க போட்டு குழப்பிக்காத, அது அப்புறமா சொல்லித்தரேன். அப்போ 20 கீழே இருக்கு, பார்த்தாலே சரன்னு ஓடி வந்துடுது. சார் முடிஞ்சு போச்சா? ஒரு நிமிஷம். அடுத்தது நீ கேட்ட மாதிரி சார் இந்த மாசம் ரொம்ப கம்மியாகும், மேலே இருக்கிற மாசம் அதிகமாக வச்சா டென்ஷன் என்ன ஆகும்? ட்ரை பண்ணி பார்ப்போமா? கண்டிப்பாக அப்பவும் ஆக்சலரேஷன் இருக்கும், அப்பவும் அந்த பாடி நகரும். எப்படி சார் சொல்கிறீங்க? இங்கே பாருங்க, நீ சொன்ன மாதிரி இங்கே 10 kg நீ சொன்ன மாதிரி இங்கே 20 kg. அப்போது இந்த 10 வந்து கம்மியாக இருக்குது, இந்த 20யை புல் பண்ணுமான்னு பார்ப்போம். இந்த 10 வந்து இந்த 20யை புல் பண்ணுமா? ரொம்ப ஈஸியாக புல் பண்ணும். காரணம் அதுக்கு 2 சப்போர்ட் இருக்குது, ஒரு புள்ளி, இன்னொன்று ஸ்மூத்து. ரஃபாக இருந்தால் இழுக்காது. இப்போ டைரக்ஷன் ஆஃப் ஆக்சலரேஷன் இந்த பக்கம் போடுறேன். அப்போ ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு டோட்டல் புல்லிங், நெட் புல்லிங் 10G/3. சரி, 10G பை டோட்டல் மாஸ் 30. ரைட். அப்போ ஆன்சர் G/3 தானே?
இப்போ g/3னா ஆக்சலரேஷன் எவ்வளோ? 3.33 அஞ்சய். இப்போ பாடி நகருதா Yes, இல்லையா? sir. ஆகுது sir. நகருது. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, ஹரிசாண்டல் புள்ளியா இருந்தா கண்டிப்பா ஆக்சலரேஷன் டவுன் தான். நீ எவ்வளோ ஹெவியர் மாஸ் இங்க வச்சாலும் கவலையே கிடையாது. புல் பண்றது இந்த இடம் தான். இப்ப நீயே பாரு, நீ சொன்னா நம்ப மாட்டே தானே? இங்க பாரு, இந்த இடம் ஒரு 1000 kg. இந்த இடம் வெறும் 10 kg. புல் பண்ணுதான்னு பார்ப்போமா? ஆக்சலரேஷன் எவ்வளோ? 10 g ஒரு 10 10g 10g பை டோட்டல் மாஸ் 1010 1010 கரெக்டா? 1000 கூட ஒரு 10 ஆட் பண்றேன், 1010. அப்ப மேல 100 ரஃபா, கீழே நான் 1000 வச்சுக்கிறேன் சால்வ் பண்றதுக்கு. 1/10 1/10 0.1 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர் தானே? ஆக்சலரேஷன் இருக்கா இல்லையா? பதில் சொல்லு. Yes, sir. 0.1னால ஆக்சலரேஷன் இருக்குதானே? இங்க 10,000 கிலோ வச்சீங்கன்னா 0.01, 1,00,000 0.001. எப்படி பார்த்தாலும் ஆக்சலரேஷன் இருந்தே தீரும் இந்த இந்த ஹரிசாண்டல் புள்ளியில. ரைட்டா? என்ன ரொம்ப டெட் ஸ்லோவா மூவ் ஆகும், அப்படியே ஜீரோ ஆக்சலரேஷன்ல இருக்காது. பாருங்க, 1000 kg இங்க வச்சிருக்கேன், ஜஸ்ட் 10 kg தான் வச்சிருக்கேன், ஆனாலும் 0.1 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர் ஆக்சலரேஷன் இருக்குதானே? டென்ஷன் அப்ப எவ்வளவு டென்ஷன் இருக்கு சார்? டென்ஷன் வேணும்னா 1000 into a, a வந்து 1/10, 100 நியூட்டனு, 100 நியூட்டனு. தெரியுதா? ஸோ இந்த புள்ளி, இந்த சமயம் எல்லாரும் கிளியராமே? நல்லா கத்துக்கிட்டீங்களா? யாருக்காவது திரும்ப பேசணுமா? எந்த இடம் புரியல? நீயே சொல்லிடலாம், எபில இருந்து விஸ்வத்தி வரைக்கும். இப்போ நீங்க பேசிட்டு இருக்கீங்க இல்லையா, இது சம் முடிச்சிட்டோமா? சார் எனக்கு இது புரியல, இது புரியல, இன்னொரு டைம் கற்றுக்கிறேன், அந்த மாதிரி கேட்கலாம். டவுட் இல்லையா? கூட்டுரு கம்முனு. அடுத்தது இன்க்ளைன்டு புள்ளி 2க்கு போகணும். இது எல்லாரும் கிளியர் தானே? யாருக்கும் திரும்ப எதுவும் சொல்ல வேணாம்ல? தர்ஷன் டவுட்டா? மைக் ஆன் பண்ணீங்க. No, sir. ஓகே பை. கரோலின் கிளியரா உனக்கு? அஃப்ரின், ராஜஸ்ரீ, சஞ்சய், கோகுல், ஹேமா, Clear, sir. கைலாஷ், Clear, வர்ஷா, sir. விஸ்ருதி. ரைட் பை. சரி பை, எல்லாரும் Clear, sir. Yes, sir. அடுத்தது இன்னைக்கு என்ன மார்ச் 15? இன்னும் இதில் ஒரு 15, ஏப்ரலில் ஒரு 30, 45 அதிகபட்சம் 40 நாள் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 4 நாள் ரிவிஷனு. அந்த 4 நாள் விட்டுட்டேன், இந்த 45ல் 5 நாளை விட்டுட்டேன், 40 நாள் நம்ம முழுசாக வச்சுக்கலாம். ரைட்டா? ஓகே. ஸோ என்ன பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் இந்த 40 நாளில் பண்ணிங்கன்னா பொழைச்சிப்பேன்னா இன்னொரு 365 நாளை வீணாக்காமல் உனக்கு பிடிச்ச வேலையை செய்ய போயிடுவேன். இந்த 40 நாள் தடுக்கியோ சறுக்கியோ விழுந்துட்டிங்கன்னா உன் பிடிச்ச வேலைக்காக இன்னொரு 365 நாள் வெயிட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா உன் பிடிச்ச வேலையை வாழ்நாள் ஃபுல்லாக செய்ய முடியாத போகணும். 2 விஷயந்தான். ஸோ அதனால் இந்த 40 நாளோட மதிப்பு என்னன்றத உணர்ந்து கொஞ்சம் கூட உங்களோட நேரத்தை வீணாக்காமல், இந்த நேர மேலாண்மை தமிழில் சொல்லுவாங்க, டைம் மேனேஜ்மெண்ட் தான் அது. கால மேலாண்மை, நேர மேலாண்மை, ஷெட்யூல்ஸ் ஒன்று. உன் இஷ்டத்துக்கு கண்ணா பின்னான்னு இருக்காது. காலைல எத்தனை மணிக்கு எழுந்திருக்கும் அப்படிலாம். இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி வரைக்கும் இதெல்லாம் படித்து முடிக்கணும்னா முடிச்சுட்டு தான் எழுந்திருக்கணும். அந்த மாதிரி இந்த 40 நாள் கொஞ்சம் ஷெட்யூல் போட்டு ஒழுங்காக வேலை செய்யுங்க பார்க்கும். நான் அடுத்த மாடல் போகிறேன். ரைட் பை. அடுத்தது இன்க்ளைன்டு புள்ளி. இது புரிஞ்சுதுனா தான் உங்களால் ஃப்ரிக்ஷன் சம்மோ இல்லைன்னா ஒர்க் எனர்ஜி பவரோ போய் எல்லாம் படிக்க முடியும். இது இன்க்ளினேஷன் சாதாரண விஷயம் இல்லை, அப் டு சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிக்கல் வரைக்கும் இது யூஸ் ஆகும் உனக்கு. பார்த்துருவோமா? ஓகே பை. இந்த இடம் ஒரு புள்ளி, இங்கே ஒரு புள்ளி வச்சுருக்கேன், இங்கே ஒரு மாஸ் ஒன்று கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாஸ் வந்து M1. நான் எப்படி ரிசால்வ் பண்ணுறேன்னு பாருங்கள். இது M2, இங்கேருந்து ஒரு ஸ்ட்ரிங் ஒன்று பாஸ் ஆகுது. இந்த ஆங்கிள் தீட்டா,
எப்பவுமே ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் தீட்டா. ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் தீட்டா. ரைட்டா? ஏனா ஒரு நிமிஷம். ஏனா மொபைலை வைக்கிறியா? ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் தீட்டா. இங்க பாருங்களேன், எப்பவுமே மாஸுக்கு நேரா கீழே இருக்கிறது தான் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் m2g. வேலை இருக்கு போ. m2g மாஸுக்கு நேரா இருக்கிறது m2g. மாஸுக்கு நேரா இருக்கிறது m2g. உங்களுக்கு தெரியுமா, இதுக்கு நேரா ரிசால்வ் பண்ணா ஒரு காம்போனன்ட், இதுக்கு நேரா ரிசால்வ் பண்ணா வேற ஒரு காம்போனன்ட். பை இந்த ஆங்கிள் தீட்டானா ஷியரா இந்த ஆங்கிளும் தீட்டா தான். ப்ரூஃப் இருக்கு, பட் நமக்கு இப்போ ப்ரூஃப்லாம் தேவையில்ல. எப்பவுமே இந்த இன்க்ளினேஷன் ஆங்கிள் தீட்டானா அந்த m2gக்கும் இந்த லைனுக்குமான ஆங்கிள் அதே தீட்டாவா தான் இருக்கும். 30னா 30, 40னா 40, 50னா 50. எங்க தீட்டா இருக்கோ அங்க காஸ் காம்போனன்ட் எழுதணும். எங்க தீட்டா இருக்கோ அங்க காஸ். m2g தீட்டா இருக்கிறதுனால m2g காஸ் தீட்டா. இங்க m2g அடுத்த காம்போனன்ட் உங்களுக்கு தெரியும் sin தீட்டா. ரிசால்வ் பண்ற கத்துக்கிட்டீங்களா? இந்த ஆங்கிள் தீட்டானா இந்த ஆங்கிளும் தீட்டா. அப்ப இது m2g cos theta, இந்த m2g sin theta. Tension in the string T. Tension in the string T. கண்டிப்பா m1 greater m2 னு கொடுத்துட்டேன். அப்போ இந்த இடம் m1g direction of acceleration downward. ஏன் உனக்கு புரிஞ்சிருச்சு, m1 greater than m2. வழக்கம் போல acceleration வேணும், வழக்கம் போல டென்ஷன் வேணும். ஒரு டென்ஷன் தான் இங்க, காரணம் 2 பிளாக் தான் இருக்கு. இங்க பாரு, acceleration ரொம்ப கவனமா கவனிக்கணும். net pulling force by total mass. net pulling force by total mass. இந்த புல்லிங் எவ்வளோ? m1g. அகைன்ஸ்டா இந்த புல்லிங் எவ்வளோ? மைனஸ் m2g sin theta. உங்களால உணர முடியுதா? m1 புல் பண்றது m1g, m2 புல் பண்றது அந்த டைரக்ஷன்ல புல் பண்ற காம்போனன்ட் m2g sin theta. நீ இந்த m2gயோ இந்த m2g cos thetaவையோ கண்டுக்க கூடாது. m2வை இன்க்ளைன்டு பக்கமா புல் பண்றது யாரு? m2g sin theta by total mass m1 plus m2. அவ்வளவுதான். நீங்க எப்பவுமே ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த இடம் எழுதிடுவேன், m1g எழுதிடுவேன். அந்த பக்கம் எப்பவுமே சைன் தான் புல் பண்ணும், காசு புல் பண்ணாது. m2g sin theta. டென்ஷன் வேணுமா? நீ இங்கேயே கண்டுபிடிச்சிடலாம். அங்க போனா தீட்டாலாம் நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு இருக்கணும். ஆக்சிலரேஷன் டவுன்வர்டா இருக்கிறதுனால m1g நான் முதல்ல எழுதிக்கிறேன், மைனஸ் டி ரெண்டாவது எழுதிக்கிறேன், ஈக்குவல் டு m1a. இதுல இருந்து a கண்டுபிடிக்கிறோம். அந்த ஏவை கொண்டு வந்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணி அங்க இருந்து டி கண்டுபிடிக்கிறோம். அவ்வளவுதான். இந்த கொஸ்டின் ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ணலாம். ரிசால்வ் மட்டும் பண்ண கத்துக்கணும். எப்பவுமே புரிஞ்சுக்கோங்க, இங்க என்ன மாஸ் இருக்கோ அந்த sin தீட்டா. m1 இருந்தா m1g sin தீட்டா, m2 இருக்குன்னா m2g sin தீட்டா. கத்துக்கிட்டீங்களா? ஒரு சம் ஒன்று போட்டுருவோமா? வாங்க. சார் சொல்ல சார் இவ்வளவு நேரம் பஃபர்ல இருந்த சார், இன்னொரு தடவை ரிப்பீட் பண்றீங்களா? ப்ராப்ளமா கத்துக்கோப்ப. இங்க வா, இந்த சம்லே Okay. கத்துக்கோ. அப்படி சம் புரியலன்னா மறுபடியும் நான் உனக்கு சொல்லித் தரேன். இப்ப அந்த மாடல் சம் தான் போட போறோம். இந்த இடம் ஒரு 20 kg, இந்த இடம் ஒரு 10 kg. Find the acceleration and tension. Acceleration and tension. தர்ஷன் கவனி. இப்போ இதுக்கு நேரா கோடு போட்டா இந்த இடம் தான் 10g. இது தெரியுதாடா? mg. எஸ் சார். இந்த ஆங்கிள் தீட்டானா இந்த ஆங்கிளும் தீட்டான்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ இது 10gன்னா இந்த இடம் 10g cos தீட்டா. என்ன நீங்க ஏற்கனவே படிச்சிருக்கீங்க, தீட்டா இருக்க வேண்டிய இடத்துல காசு இருக்கணும், தீட்டா இல்லாத இடம் சைன் இருக்கணும். இந்த இடம் 10g sin தீட்டா. இது வரைக்கும் புரியுதா? புரியுது சார். அப்ப இந்த இடம் 20g, இங்க டென்ஷன், இங்க டென்ஷன், இங்க டென்ஷன், இங்க டென்ஷன்.
டயக்ராமில் தெளிவு இருக்கணும். ஒரு ரோப்பில் 2 டென்ஷன் காட்டணும். 20Gலேருந்து புள்ளிக்கு நேராக போகிற மாதிரி ஒரு டென்ஷன், புள்ளியிலேருந்து 20க்கு வர மாதிரி ஒரு டென்ஷன். அதே மாதிரி இங்கேயும் 2 டென்ஷன் காமிக்கணும். அப்போ தான் நீங்கள் எழுதும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஆக்சலரேஷன் வேணும்னா நெட் புல்லிங். நான் இந்த தீட்டாவோட வேல்யூ நான் 30 டிகிரின்னு கொடுத்துட்டேன். கேர்ஃபுல்லாக கவனி. பெரும்பாலும் இந்த இன்க்ளைன்டு சம்மை எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு 30 டிகிரி தான் கொடுப்பாங்க. ஏன்னா sin 30 1/2 ஆகிற மாதிரி தான் பிளான் பண்ணி கொடுப்பாங்க. அப்போ a ஈக்குவல் டு இந்த இடத்துல 20G மைனஸ் 10G sin 30 by 30. அப்போ sin 30 1/2 20G மைனஸ் 5G by 30. உங்களால் உணர முடியுதா? 10G by 2 5G 15G by 30. அதனால G by 2. G by 2னா ஆன்சர் வந்து 5ன்னு தெரியும். ஆக்சலரேஷன் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ டென்ஷன் வேணும். இங்கே டைரக்ஷன் ஆஃப் ஆக்சலரேஷன் இப்படி இருக்குது, இங்கே டைரக்ஷன் ஆஃப் ஆக்சலரேஷன் இப்படி இருக்குது. உன் விருப்பம் தான். நீ 10 kgல கூட டென்ஷன் கண்டுபிடிக்கலாம், 20 kgல கூட டென்ஷன் கண்டுபிடிக்கலாம். அங்கன்னா தீட்டாலாம் பண்ணுவேன்னு பார்த்தேன், பட் அதுவுமே ரொம்ப ஈஸி தான். இங்கே பாரு, டி ரைட்டில் இருக்கா, 10G sin 30 லெஃப்டில் இருக்கா, ஈக்குவல் டு 10A ரைட்டில் இருக்கு பாருங்க, ஏ ரைட்டில் இருக்கு பாருங்க. இங்கேருந்தும் நீ டி கண்டுபிடிக்கலாம். அப்போது இங்கேருந்து கண்டுபிடிச்சா sin 30 தெரியும் 1/2. இது 5G ஆகிடும், அந்த பக்கம் போயிடும். 5G + 10 × 5 ஆன்சருடைய வந்துடும். இல்லை சார் நாங்கள் இதிலே சால்வ் பண்ணியே பழக்கப்பட்டோம், நான் இப்படியே சால்வ் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் கூட இவர 20G மைனஸ் டி ஈக்குவல் டு 20A. ஏன் நான் 20G முதல்ல எழுதுனா உனக்கு தெரியும், ஆக்சலரேஷன் டவுனு. அதனால் 20G மைனஸ் டி ஈக்குவல் டு 20A. அப்போது டி தான் வேணும், டி அந்த பக்கம் போயிடுச்சு. 20G மைனஸ் 20 ஏக்கு பதிலாக 5 ஈக்குவல் டு டி. அப்போது 200 மைனஸ் ஒரு 100 ஈக்குவல் டு டி, டி ஈக்குவல் டு 100 நியூட்டன்னு கற்றுக்கணும். இங்கே சால்வ் பண்ணாலும் அதே 100 நியூட்டன் தான் வரும். இங்கே பாருங்கள், டி ஈக்குவல் டு 50 + 50 100 நியூட்டன். தெரியுதா நான் என்ன பண்ணியிருக்கேன்ட்டு? 10G by 2 5G 50, அந்த பக்கம் ஒரு 10 × 5 50, 50 + 50 100 நியூட்டன். எப்படி சால்வ் பண்ணாலும் அதே தான் வரும். ரிசால்வ் பண்ண கற்றுக்கணும். கற்றுக்கிட்டீங்களா? நம்ம எல்லாரும் கிளியரா? சார் ஒரு சின்ன டவுட் சொல்லுப்பா. சார். இப்போ நம்ம வந்து டீயோட டைரக்ஷன் வந்து இப்போ அது அப்னு எடுத்துக்கணுமா இல்ல ரைட் சைடு அப்படின்னு எடுத்துக்கணுமா சார்? இப்போ இதுல யார் ரைட்டு? இதானே ரைட்டு, இதானே லெஃப்ட்டு? எஸ் சார். அப்போ ரைட் தான் எடுத்துக்கணும். உங்கள்கிட்ட இன்னொரு கேள்வி. இதே சம்மில் ஆக்சலரேஷன் வந்து இந்த பக்கம் வந்தால் என்னடா பண்ணுவீங்க? இப்படி வந்துருச்சு ஆக்சலரேஷன், அதாவது இந்த 20G மேலே போகுது, இந்த 10 kg இந்த பக்கம் இறங்குது. அப்போ இந்த ஃபார்முலா எப்படி மாறும்? இந்த நம்பரை வச்சு சொல்லுங்க. மேல இருக்கிறது மட்டும் ஆப்போசிட் ஆயிடும். அவ்வளோதான், மேலே இருக்கிறது மட்டும் ஆப்போசிட் ஆகிடும். 10G sin 30 மைனஸ் 20G. கற்றுக்கிட்டீங்களா? இன்னும் ஒரே ஒரு டபுள் இன்க்ளைன்டு புள்ளி, அந்த டபுள் இன்க்ளைன்டு புள்ளியை மட்டும் முடிச்சோன்னா புள்ளி ஃபுல்லாக முடிஞ்சது. நைட்டே உட்காந்து புள்ளி சம் ஒரு 40 சம் இருக்குப்ப. மனசு வச்சிங்கன்னா நாளைக்குள்ளார இந்த லெசனை ரொம்ப சூப்பராக படிச்சிடலாம். ரைட்டா? இங்கே பாரு, பாருங்களேன், இந்த ஆங்கிள் θ1, இந்த ஆங்கிள் θ2. ஆக்சுவலாக இங்கே தான் அந்த புள்ளி இருக்குது, புள்ளி இங்கே இருக்குது, இங்கே ஒரு பிளாக் இருக்குது, இங்கே ஒரு பிளாக் இருக்குது. இந்த இடம் M1ன்னு எடுத்துக்கிறேன், இந்த இடம் M2ன்னு எடுத்துக்கிறேன். ரைட்டா? இப்போது M2 greater than M1 இருக்கிறதுனால அவங்க கொஷினை தெளிவாக சொல்லிடுவாங்க. M1ஓட மாஸ் கொடுத்துருவாங்க, M2ஓட மாஸ் கொடுத்துருவாங்க. உனக்கே புரியும் யார் பெருசாக இருக்காங்களோ அவங்க சைடு ஆக்சலரேஷன் போட்டுக்கணும். அப்போது M2 பெருசாக இருக்கிறதுனால டைரக்ஷன் ஆஃப் ஆக்சலரேஷன் உணர முடியுதா? ரைட்டா? இப்போ இதுக்கு ஆக்சலரேஷன் வேணும்னா உங்களால் டயக்ராமில் கையை வைக்காமலேயே ஈக்குவேஷன் எழுத முடியும். யாராவது ட்ரை பண்ணுறீங்களா? போன சம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டு
இங்க யாரோட புல்லிங் அதிகமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? M2 M2வா? M2G sin theta ஓடுதா? M2G G sin sin theta. ஏன்னா இந்த இடம் கண்டிப்பா உனக்கே தான் தெரியுதுல M2G sin theta 2. அப்ப இந்த இடம் யாரு கண்டிப்பா? M2G சாரி M1G sin theta 1 அவ்வளவுதானே? மைனஸ் M1G sin theta 1 பை டோட்டல் மாஸ் M1 plus M2 அவ்வளவுதானே பே? நீ ரிசால்வ்லாம் பண்ண அவசியம் இல்லை. காசு உனக்கு தேவைப்பட போறது இல்லை. M2G M1G தேவைப்பட போறது இல்லை. புள்ளி சம்மை பொறுத்த வரைக்கும் புல் பண்றது யாருன்னா சைன் தான் புல் பண்ணுவான். சைன் மட்டும் தெரிஞ்சிட்டா போதும். யார் அதிகமா புல் பண்றா? இப்ப இதே சம்மு M1 ஒரு மேல பெருசா இருக்கிற மாதிரி காமிச்சா M1G sin theta 1 மைனஸ் M2G sin theta 2 பை டோட்டல் மாஸ். டென்ஷன் வேணுமா? உன் விருப்பம். M2ல எழுதினாலும் சரி M1ல எழுதினாலும் சரி. இப்போ M1ல டென்ஷன் கண்டுபிடிச்சு பார்ப்போமா? சரி, T வந்து ரைட் சைடில் இருக்கு. M1G sin theta 1 லெஃப்ட்ல இருக்கு. ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் அக்சலரேஷன் ரைட் சைடில் இருக்கு. உனக்கு புரியுதா நான் ஏன் ரைட் லெஃப்ட்னு சொல்றேன்? இந்த இடத்துக்கு யார் ரைட்டு? இதான் ரைட்டு. இந்த இடத்துக்கு யார் லெஃப்ட்? இதான் லெஃப்ட். அந்த மாதிரி யோசிங்க. M1க்கு ரைட் யாரு, லெஃப்ட் யாரு? ரைட்டு T மைனஸ் M1G sin theta 1 ஈக்குவல் டு M1A. ரெண்டே விஷயம் தான் கேட்பாங்க. ஒன்று ஆக்சலரேஷன், ஒன்று டென்ஷன். போன சம்லேயே அதே மாதிரி ஆக்சலரேஷன். எனக்கு தெரிஞ்சு இந்த சம் தான் அதிகமாக வந்த மாடல் இந்த எல்லா மாடலை விட. ரைட்டா? இப்போ ஃப்ரீ பாடி டயக்ராம் டீட்டெயில்டு கிளாஸை விட ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்துருக்கேன். இதுலேயும் செம்ம மிஸ் பண்ணுறது ரொம்ப தப்பு. ஒரே நிமிஷம், நான் செம்ம காமிச்சு எந்தெந்த சம்லாம் இப்போ நீங்கள் சால்வ் பண்ணணும்னு உனக்கு சொல்கிறேன். செஷன் முடிஞ்சதும் நீ அதை